ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். நீ விசுவாசித்து கேட்டா நான் உனக்கு தருவேன். இந்த ஆகாரத்தை நீ உட்கொள்ளாம ஆவிக்குரிய வாழ்க்கை பலனடையாது. ஆண்டவர் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் என்று நம்மை குறித்து பேசினார். நமக்கு ஒரு தரிசனம் இருக்கணும், அது எழுப்புதல் தரிசனம். இயேசுவை தரிசித்த ஒரு அனுபவத்தோடு நம்ம வாழணும். ஆண்டவர் அநேகருக்கு தன்னை தரிசனத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார், பேசி இருக்கிறார். அநேகரை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க, அது தீர்க்க தரிசன ஜெப அபிஷேகம். அந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த அனுபவத்தை தந்து விட்டார். சரி, இதில் நம்ம நிலைச்சிருக்கணும், அதில் வளரணும், அதில் பெருகணும், தேவ திட்டம் என் மூலமாய் நிறைவேறணும் என்ன ஒரு எழுப்புதல் பாத்திரமாய் தெரிந்து கொண்டார் என்றால் அது திட்டமாய் நிறைவேறணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நிலைத்திருப்பதற்கும் பெருகுவதற்கும் தேவ திட்டம் என் மூலமாய் நிறைவேறுவதற்கும் நான் தேவனுடைய கரத்தில் ஒரு எழுப்புதலின் பாத்திரமாய் இருந்து பயன்படுவதற்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். கஷ்டமான காரியமே கிடையாது. அனுதினமும் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்கள், அதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது நம்ம அறிந்து கொள்ளணும், நம்முடைய ஜெப வாழ்க்கை. ஜெப வாழ்க்கை பர்சனலாக ஆண்டவரோடு தனித்திருக்கிற ஜெப வாழ்க்கை. இந்த ஜெப வாழ்க்கை சரியாக இருந்தால் தான் மற்ற எல்லாமே சரியாக இருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணாமல் நீங்கள் சாதிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது, தேவனால் பயன்படுத்தப்படவே முடியாது. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கூட்டத்தில் வரும்போது நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆலயத்தில் சபையில் வந்தால் ஜெபிப்பாங்க, கூடி வர்ற இடத்துல நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஜெப வாழ்க்கை இருக்காது. உங்களுடைய பர்சனல் ப்ரேயர் லைஃப், தனிப்பட்ட முறையில் ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் கவனம் செலுத்தாட்டா கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியாது. தேவன் பயன்படுத்துகிற எல்லாரை குறித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவங்க தனி ஜெபத்தில் தேவனோட ஒன்றி தெரிந்த சம்பவங்கள் அதிகமாக இருக்கும். அதை வைத்து தான் தேவன் அவளை பயன்படுத்துகிறதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இப்போ இயேசுடைய வாழ்க்கையை பாருங்கள். அதிகாலையில் ஒரு நாளை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணினார். மார்க் 1 அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு அதிகாலையில் எழுந்தார். அவர் ஜெபம் பண்ணுவதற்கு வெளியே புறப்பட்டு போனார். வனாந்தரத்தில் தனித்திருந்து ஜெபம் பண்ணினார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்கள் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதிகாலையில் எழுந்து கொள்ளணும். அதிகாலை ஜெப நேரம் ரொம்ப முக்கியமானது. அப்போ அதிகாலை என்பது இருட்டோடே, வசனம் சொல்லுகிறது, சூரிய வெளிச்சம் வருவதற்கு முன்பாக, சூரியன் உதயமாவதற்கு முன்பாக இருட்டோடே எழுந்து நாம் தேவ சமூகத்தில் போய் தனித்திருந்து ஜெபிக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ மோசே, ஆண்டவர் மோசையோட முகமுகமாய் பேசினார், பல காரியங்களை அவருக்கு விளங்க பண்ணினார். அந்த அனுபவம்லாம் அவருக்கு எப்படி கிடைத்தது? தேவனுடைய சிநேகிதனாக கருதப்படக்கூடிய அளவிற்கு ஆண்டவரோட நெருக்கமான அனுபவம். தேவன் பயன்படுத்தின ஒரு பாத்திரம். யாத்திராகமும் 34 அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. யாத்திராகமும் 34 அதிகாரம் 2வது வசனம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். விடியற் காலமே, நல்லா திரும்ப வசனத்தை கவனிங்க. ஆண்டவரே சொல்லுகிறார், என் மகனை விடியற் காலமே நீ ஆயத்தமாகி அதிகாலையில் என் சமூகத்தில் வந்து நில் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விடியற் காலையில் சீனாய் மலையில் உயரத்தில் நான் குறித்த இடத்துக்கு வந்து நில். அங்கே தான் ஆண்டவர் 10 கற்பனைகளை கொடுத்தார். சட்டத்திட்டங்களை குறித்து ஆண்டவர் பேசி எழுத வைத்தார். தேவன் மோசையோடு பேசின ஒரு இடம் அது அதிகாலையில், விடியற் காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அந்த இடத்தை பார்க்கணுன்னு ஆசை. இஸ்ரவேல் தேசம் போகிறோம்,
ஆனால் சொன்னாங்க சீனாய் மலை எகிப்து தேசத்தில் இருக்கிறது, அது ஒரு வனாந்தரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு முறை அங்கே போகிற வாய்ப்பு கிடைத்தது. அந்த மலை அடிவாரத்தில் போய் நாங்கள் தங்கினோம். சீனாய் மலையில் மோசே ஆண்டவர் சந்தித்த இடத்தை போய் பார்க்கலாம் என்று சொல்லப்பட்டிருந்தார். நாங்கள் இங்கே பஸ்ஸு போய் சேருவதற்கே ராத்திரி 11 மணிக்கு மேலே ஆக்கிவிட்டார். குளிர் வேறு அந்த இடம். அந்த மலை அடிவாரத்தில் அங்கே உள்ள ஹோட்டல் ரூமில் தங்கி இருந்தோம். அந்த கைடிட்ட பேசின போது, நீங்கள் விடியற் காலையில் 2 மணிக்கு மலை ஏறணும், 2 மணிக்கு மலை ஏற ஆரம்பித்தாதான் நீங்கள் விடியற் காலையில் இந்த மலை உச்சியில் நீங்கள் போய் நிற்க முடியும் என்பதாக. ஐயோ 2 மணிக்கா? நாங்கள் போய் சேர்ந்ததே 11 மணிக்கு மேலே. இப்போ என்ன செய்வதுன்னு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த இடத்த பார்க்கணும், மோசே ஆண்டவர் சந்தித்த இடம் என்று சொல்லி தூங்கவே இல்லை. 12 மணிக்கெல்லாம் நல்லா குளித்து புறப்பட்டு குளிர்லையும் ஆயத்தமாகி 2 மணிக்கு மலை ஏற ஆரம்பித்தோம். விடியற் காலையில் அந்த மலை உச்சிக்கு போய் சேர்ந்தோம். அங்கே மோசையோடு ஆண்டவர் பேசின அந்த இடம் ஒரு சின்ன சேப்பல் கட்டி வச்சுருந்தாங்க. நாங்கள் போனபோது அது மூடப்பட்டு இருந்தார். அப்போ தான் நினைத்தேன், இத்தனை மணி நேரம் ஏறி இருக்கிறோம், இப்போ அதுக்கு கிட்டத்தட்ட 7 மைல் உயரம், 7 மைல் உயரம். மலை ஏறவங்க ஈஸியாக ஏறிடுறாங்க, நமக்கு என்ன பழக்கம் இல்லையா? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறி அந்த ஆர்வத்தில் போய் அந்த இடத்த பார்க்கணுன்னு போயிட்டோம். அந்த மாதிரி அப்போ யோசித்து பார்த்தேன், இப்போது நம்ம ஆட்கள் நடந்து ஒரு பாதை உண்டாகிருக்குது. ஆனால் மோசே ஏறி வரும்போது இதெல்லாம் இருந்திருக்காது. அப்போ எத்தனை மணிக்கு? விடியற் காலையில் ஆயத்தமாகினா அவர் விடியற் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்து புறப்பட்டு போயிருக்க வேண்டும்? யோசித்து பாருங்க. அப்போது விடியற் காலையில் ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆயத்தம் அது ரொம்ப அவசியம். நீங்கள் அதிகாலையில் எழுப்பி ஜெபிக்கணும் அப்படின்னா ராத்திரியிலையும் ஆயத்தப்படணும், அதிகாலையில் எழுந்த உடனேயும் ஜெபத்துக்கு முன்னால் ஆயத்தப்படணும். இந்த ஆயத்தம் சரியாக இருந்தால் தான் ஜெப நேரம் சரியாக இருக்கும். அதில் கவனம் செலுத்தணும். முதலாவது ஒரு நேரத்தை நீங்கள் நியமிக்கணும். எந்த டைம் நீங்கள் விடியற் காலையில் என்ன டைம் ஜெபம் பண்ண போகிறீங்க, எந்த டைம் தேவ சமூகத்தில் தனியாக காத்திருக்க போகிறீங்க என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். விடியற் காலையில் சிலர் 4 மணிலேருந்து 6 மணி, நான் சொல்ல குறைந்தது 2 மணி நேரமாவது தனி ஜெபம் பண்ணணும். 2 மணி நேரமாவது தனி ஜெபம் பண்ணணும். நம்மெல்லாம் எழுப்புதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். புதுசாக ரட்சிக்கப்பட்டு வந்தால் 1 மணி நேரம் சொல்லுவோம், முதல் 1 மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்கன்னு சொல்லி. இப்போ உங்களை அப்படி சொல்ல முடியாது. முதல் 2 மணி நேரத்தை ஆண்டவருக்கு தரணும். 4 மணிலேருந்து 6 மணி வரை அல்லது 5 மணிலேருந்து 7 மணி வரை முதல் 2 மணி நேரத்தை ஆண்டவருக்கு நீங்கள் ஒதுக்கணும். புதுசாக ரட்சிக்கப்பட்டு வரவங்க 1 மணி நேரம். ஆனால் நீங்கள் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். அதனால் அதிகாலையில் 2 மணி நேரம் ஜெபம் செய்வது. இந்த அதிகாலை ஜெபம் இயேசு அப்படி ஜெபித்தார். மோசையை தேவன் அதிகாலையில் ஜெபிக்கும்படி சொன்னார். இதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நிறைய பேர் அதிகாலை ஜெபமே பண்ணுவதில்லை. இந்த அதிகாலை ஜெபத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவலாய் வளருவது கஷ்டம். அந்த அதிகாலை நேரம்தான் ஆண்டவரை நாம் சந்தித்து பேசுவதற்கு உறவாடுவதற்கு சரியான நேரம். ஏன் அப்படின்னு சொன்னால், இரவில் தூங்கி காலையில் விழிக்கும் போது உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இருதயம் எந்த பாரமும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் டைமை விட்டுட்டிங்கன்னா அந்த நாளுக்குரிய கவலைகள் பாரங்கள் சிந்தனையில் தாக்கிவிடும், இருதயத்தில் இந்த பாதிப்பு வந்துடும். அப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு கனெக்ட் ஆகுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதிகாலை நேரம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் எழுந்த உடனே நீங்கள் சுலபமாய் உங்கள் மைண்டு உங்களுடைய இருதயம் ஒருமனப்பட்டு விடும். அதனால தான் இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணினார். அல்லது நீங்கள் என்ன பண்ணணும், காலையில் எழும்ப முடியல, எங்களுக்கு இரவில் லேட் ஆகுதுன்னா ராத்திரி 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஜெப நேரமாக மாற்றுங்க. ராத்திரி 12லேருந்து 2 வரைக்கும். அப்போது நீங்கள் அதிகாலை ஜெபம், அந்த விடியற் காலையில் ஜெபம், அப்படி 2 மணி வரைக்கும் ஜெபிச்சிட்டிங்கன்னா அப்புறம் 8 மணி வரைக்கும் தூங்கி எழும்புங்க. அதனால் அதிகாலை ஜெபம் வேத வசனம் சொல்லுகிறபடி இருட்டோடு எழுந்து ஜெபிக்கணும். அதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அப்போ 2வது நேரத்தை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் தான் உங்களுக்கு எது வசதியான நேரம்,
எந்த நேரம் எழும்பி ஜெபிப்பது? சிலர் 3 மணிக்கு ஜெபிக்கிறாங்க, 3 மணிலேருந்து 6 மணி வரை. அப்படி ஜெபிக்கிறவங்களும் உங்கள் மத்தியிலே இருக்கிறீங்க. அது அந்த ஜெபத்தை விட்டு விடாதுங்க. நான் சொல்வது குறைந்தது 2 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுக்க அதிகாலை நேரம். 2வது, இடத்தை ஒழுங்கு பண்ணுங்கள். இடம், பிளேஸ், எந்த இடத்துல ஜெபிக்க போகிறீங்க அது ரொம்ப முக்கியம். காலையில் எழுந்து எந்த இடத்துல ஜெபிக்க போகிறீங்க என்பது. இயேசு கிறிஸ்து பாருங்க, வனாந்தரத்தில் போய் ஜெபித்தார். மார்க் 1:35 பார்க்கிறோம். வனாந்தரம் என்ன, சீஷர்கள் கூட இருக்கிறாங்க. அங்கே ஃப்ரீயாக ஜெபிக்க முடியாது, சத்தம் போட்டு பிதாகிட்ட பேச முடியாது. அதனால் எழுந்து தனியாக போயிட்டார். நான் தனியாக ஃப்ரீயாக ஆண்டவரோடு பேசணும். வனாந்தரத்தில் போய் ஜெபித்தார். மோசே யாத்திராம 34:2 மலையில் போய் ஆண்டவரோடு பேச அமர்ந்திருந்து மலையில் ஆண்டவரை சந்தித்து பேசுகிறார். தானியேல் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வீட்டில் மேலறை, தானியேலுடைய வீட்டில் மேலே அவருக்கு குடும்பம் கிடையாது, மனைவி பிள்ளைகள் கிடையாது, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. தன்னுடைய வீட்டில் ஒரு மேலறையை ஜெபத்துக்காக ஒதுக்கி இருந்தார். மேலறையில் பலகணிகள் திறந்திருக்க அவர் எருசலேமை பார்த்து ஒரு இடம் அவர் ஒழுங்கு பண்ணி தினம் 3 வேளை அந்த இடத்துல ஜெபம் செய்வார். அந்த மாதிரி ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு இடத்தை நீங்கள் ஒழுங்கு பண்ண வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் இடத்தை ஆயத்தப்படுத்தணும். உங்கள் வீட்டில் ப்ரேயர் ரூம் இருக்குதா, ஜெப அறைன்னு ஒன்று வச்சுருக்கிறீங்களா? நிறைய பேர் பாருங்கள், வீடு கட்டும்போது இது மாஸ்டர் பெட்ரூமு, இது சின்ன பிள்ளைகள் பெட்ரூமு, இது ட்ராயிங் ரூமு, கிச்சனு, டைனிங் எல்லாருக்கும் ப்ரேயர் ரூம் இருக்குதா? இப்போ நிறைய பேர் ப்ரேயர் ரூமோடு கட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷம். ப்ரேயருக்குன்னு ஒரு ரூம் இருக்கணும். சில வீடுகளில் ப்ரேயர் ரூம் இருக்கும், ஆனால் மூடியே கிடக்கும், பயன்படுத்துவதே இல்லை, யாரும் அங்கே போய் ஜெபிக்கிறதே இல்லை. ஜெபத்துக்கு உங்களுடைய ப்ரேயர் ரூமை பயன்படுத்தாட்டா என்ன பிரயோஜனம்? அதனால் ப்ரேயர் ரூமுன்னே ஒன்று இருக்கணும். எங்கள் வீடு சின்ன வீடுங்க, எங்களுக்கு ஜெபிக்கிறக்கு அப்படி ரூமெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டில் வராண்டாவில் ஒரு மூலையில் ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிருந்தாங்க. இது என்னது ஸ்க்ரீன் போட்டு ரூம் மாதிரி வச்சுருக்கீங்களே அப்படின்னு அந்த தாயாரிடத்துல கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பாருங்க ஐயான்னாங்க. நான் போய் பார்த்தா ஒரு ஸ்டூல் இருந்தது, அதில் பைபிள் பாட்டு புக் இருந்தது, ஒரு பாய் விரிச்சிருந்தாங்க. அந்த தாயார் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்குது, அதில் தான் நாங்கள் அரிசி எல்லாமே அதில் தான் வச்சுருப்போம், ஒரு கிச்சன் இருக்குது. அப்போ அடிக்கடி அந்த ரூமில் போய் நாங்கள் சமையல் பொருள் எடுக்க வேண்டியதும் இருக்கும். நானோ என்னுடைய மகளோ வாலி பிள்ளைகள் இருக்காங்க, தனியாக ஜெபிக்கணுன்னா எங்களுக்கு ரூம் இல்லை. அப்போ என்ன செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த கார்னரில் ஸ்க்ரீன் தச்சு ரூம் மாதிரி ஆக்கி ப்ரேயர் கார்னர், இதை ஜெப மூலை ஆக்கிட்டோம். நானும் என் பிள்ளைகளோ ஜெபிக்க விரும்பினா உள்ளே போய் முழங்கால் படிக்கிட்டுட்டா யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. எவ்வளோ நேரம்னாலும் உள்ளுக்குள்ளே பாட்டு பாடி துதித்து நாங்கள் ஜெபம் செய்வோம். ஒரு ப்ரேயர் கார்னர். நான் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்த போது ஒரு சிஎஸ்ஐ சபை போதகர் அவங்க வீட்டில் தங்கியிருந்து 3 நாள் கூட்டம். நான் தங்கியிருந்த போது நான் கவனித்தேன், அவங்களுக்கு பிள்ளைகளும் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு ரூம் ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய பெட்ரூம் அந்த வழியை நடந்து போகும் பார்த்தா அவனுடைய பெட்ரூம் மூலையில் ஒரு பாய் விரிச்சிருக்கும், எப்போவுமே ஒரு பாய் இருக்கும். அநேக சமயங்களில் பார்த்தேன் அந்த போதகரையை அனுப்பி முழங்கால் போட்டு கை வைத்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த போதகருடைய மனைவி அந்த அம்மாவும் போய் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அடிக்கடி அந்த இடத்துல ஜெபிப்பாங்க. நான் கேட்டேன், அது என்னதையா பாய் விரித்து மூலையில் வச்சுருக்கிறீங்க, அங்கே ஜெபிக்கிறீங்க, ஏதாவது விசேஷமானு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு கொடுத்துருக்கிற வீடு சின்ன வீடு, எங்களுக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது, என் பிள்ளைகள் எல்லாருமே ஒரு ரூமில் தங்கி இருக்கிறாங்க, அதனால் இங்கே ஜெபிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு இடமே இல்லை. அதனால் நானும் என் மனைவி யோசித்தோம், இந்த மூலையை ப்ரேயர் ஒரு கார்னர் ஆக்கிட்டோம். அங்கே ஒரு பாய் எப்போவுமே விரிச்சிருக்கோம். நானும் என் மனைவியை எப்பெல்லாம் ஜெபிக்கணும்னு தோணுதோ அங்கே போய் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு பல முறை அந்த இடத்துல அவங்க ஜெபிக்கிறாங்க. ஒரு இடம் ஒதுக்கப்பட்டால் உங்களுக்குள்ளே ஜெபிக்கணும்னு ஆவல் உண்டாகும், அந்த இடத்துல போய் ஜெபிக்கணும்னு தூண்டுதல் உண்டாகும். அப்போ அந்த ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்தை பிரத்யேகப்படுத்தும் போது அது உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் வளருவதற்கு உதவியாக இருக்கும். இதை நம்ம பார்க்குறோம். அதிகாலை ஜெபத்துக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே பக்கத்தில் தான் நீங்கள் ஜெபிக்க முடியும்.
மாலையிலையும் இயேசு ஜெபித்தார். காலையில் ஜெபித்தது மாத்திரம் அல்ல, இயேசுனுடைய ஜெப வாழ்க்கையை பாருங்கள். சாயங்காலமான போது இயேசு தனிமையாக இருந்து ஜெபிக்கும்படி மலையின் மீது ஏறினார். ஒரு மலையில் ஏறி சாயங்காலத்தில் அவர் தனித்திருந்து ஜெபித்தார் என்று வசனம் சொல்லுகிறாரு. ஆதியாகமம் 24:63 நீங்கள் வாசித்தால், ஈசாக்கு தியானம் பண்ணும்படிக்கு வெளியே போயிருந்தான். தன்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியே வந்து எங்கே போயிருப்பார்? வனாந்தரத்தில். அவங்க இருந்தால வனாந்தரம் தானே, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் ஈசாக்கு சாயங்காலத்தில் தியானம் பண்ணும்படியாய் போயிருந்தான். தேவனோடு பேச, தேவனை தியானிக்க சாயங்காலத்தில் வனாந்தரத்தில். யோவான் 18 முதல் 2 வசனம் வாசிங்க. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வரும் பொழுதெல்லாம் அவர் மாலை நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணினார். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். இயேசு எருசலேமுக்கு வரும் பொழுதெல்லாம் பட்டணத்துக்குள்ளே தங்க மாட்டார். மாலையிலே பட்டணத்தை விட்டு வெளியேறி ஒலிவ மலையில் இருக்கிற தோட்டத்துக்கு போவார். அடிக்கடி என்று வசனம் சொல்லுகிறாரு. கெத்செமனே தோட்டத்தில் சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் ஜெபித்த ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறாரு. ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது அடிக்கடி போயிருந்தார். அந்த தோட்டத்தில் தான் மாலையில் போய் ஜெபம் பண்ணுவார். இரவெல்லாம் கூட ஜெபித்து கொண்டே இருப்பார். சீஷர்களுக்கும் அது தெரியும். அப்போ சாயங்காலத்தில் மலையில் ஜெபிக்கிறார், ஒரு தோட்டத்தில் போய் இயேசு ஜெபம் பண்ணுகிறார் என்பதை பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்கள். அப்போஸ்தலர் 16:13 அவர்கள் ஆற்றின் அருகே, ஒரு ஆற்றின் அருகே, ஆற்று கரையோரத்தில் அவங்க கூடி ஜெபிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுவதற்கு என்பதாய் வேதம் சொல்லுகிறாரு. ஒரு பொது இடத்துல தனியாக ஊருக்கு வெளியில் ஒரு ஆற்றங்கரையில் கூடி அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள் என்பதாய் பார்க்கிறோம். மத்தியானத்தில் கூட பேதுரு ஜெபித்த ஜெபம் வேதத்தில் எழுதப்படுகிறார். அப்போஸ்தலர் 10:9 மத்தியானத்தில் நடு மத்தியானம் 12 மணிக்கு பேதுருக்கு பசி உண்டாயிருக்கிறாரு. அவங்க உணவை தயாரிக்கும் போது ஜெபம் பண்ணும்படி மேலறையில் ஏறினார். அப்பர் ரூம் மேலறையில் ஏறி அங்கே ஜெபிக்கும் போது ஆண்டவர் தரிசனம் கொடுத்து வெளிப்படுத்தினார் என்பதை நீங்கள் வாசிக்க முடியும். அப்போ காலையில் ஜெபம், மாலையில் ஜெபம், மத்தியானத்தில் ஜெபம், அதன் பிறகு இரவெல்லாம் ஜெபம். பாருங்க, இயேசு ஜெபித்தார். லூக்கா 21:37 வாசிங்க. அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். பாருங்க, இயேசுடைய லைஃப்பை பாருங்க. பகலெல்லாம் எருசலேமில் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். மாலை நேரம் ஆகிட்டா பட்டணத்தை விட்டு வெளியேறி விடுவார். அவர் போய் அந்த மலையிலே, ஒலிவ மலையிலே தங்கினார். அங்கே தான் கெத்செமனே தோட்டத்தில் அவர் இரவெல்லாம் ஜெபித்து கொண்டே இருப்பது அவருடைய பழக்கம். அப்போது காலையில் ஜெபம், மாலையில் ஜெபம், மத்தியானத்தில் ஜெபம், இரவெல்லாம் ஜெபம், இதெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறாரு. தினமும் அப்படின்னு சொல்லலை. சில நாட்கள் நீங்கள் காலையில் 2 மணி நேரம் ஜெபிங்க, மாலையில் ஒரு மணி நேரம் ஜெபத்துக்காக ஒதுக்குங்க. மாதத்தில் ஒரு நாளாவது முழு இரவும் தனித்திருந்து ஜெபிக்க அர்ப்பணித்து கொள்ளுங்க. இயேசுவ மாதிரி முழு இரவும் ஜெபிப்பதற்கு, இந்த மாதிரி ஜெபத்திற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். நம்ம தான் டைமை ஒதுக்கணும், நாட்களை ஒதுக்கணும். நம்ம ஒதுக்கினா தேவன் நமக்கு கிருபை தருவார். இந்த மாதிரி ஜெபம் செய்வது. அப்புறம் ஒருவேளை தனியாக ஜெபிக்கிறதுக்கு முடியலைன்னா ஒரு டீம், ஒரு குழுவாக ஜெபிக்கலாம். நான் இந்த ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ப்ரேயர் நண்பர்கள் நேசரத்தில் இருந்தாங்க. ஜெபிக்கிற முழுரவு ஜெபம் அதிலெல்லாம் கலந்து கொள்கிற நண்பர்கள். நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் காட்டுக்குள்ளே ஜெபிக்க போயிடுவோம். வாரத்தில் ஒரு நாள் போயிடுவோம் காட்டுக்குள்ளே. தேரி காடுன்னு சொல்லுவாங்க. ராத்திரியில் போவோம், நாங்கள் இருட்டின பிறகு போவோம். அங்கே போன காட்டுக்குள்ளே அங்கே உட்காந்து ஜெபம் செய்வோம். வசனத்தை குறித்து பேசி தியானிப்போம், ஜெபம் பண்ணுவோம். சில சமயம் அதிகாலையில் தான் நாங்கள் திரும்பி வருவோம். ஒரு 5-6 பேர், சில சமயம் 10 பேர் அப்படி போய் ஜெபம் பண்ணுவோம். தனித்து ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அதெல்லாம் தான் நாங்கள் ஆண்டவரோடு நெருங்குவதற்கும்
தேவனுடைய இருதயத்தை அறிந்து ஜெபிப்பதற்கும் ஏதுவாக இருந்தது. இந்த மாதிரி தேவ சமூகத்தில் காத்திருக்க நேரத்தை கொடுக்கணும். நம்ம கொஞ்சம் பிரயாசப்படணும். நம்ம ஒன்றுமே செய்யாமல் சோர்ந்து போயிடுறேன், என்னால் முடியல, அவ்வளோதான்னு சொல்லக்கூடாது. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், பிரயாசப்படணும். உங்கள் பிள்ளைக்கு படிப்பு வரலன்னா விட்டுறீங்களா? படிப்பு வர மாட்டேங்குமா, விட்டுருன்னா விடுவீங்களா? உட்கார வச்சு படிக்க வச்சு டியூஷன் அனுப்பி தலையில் கொட்டி படித்தது ஆகன்னு பண்ணுறீங்க. ஆவிக்குரிய காரியத்துக்கு ஏன் இப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க? ஆவிக்குரிய காரியத்துக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ ஆவிக்குரிய காரியத்தில் ஜெபத்துக்கு நம்மளை நம்பித்தான் ஆண்டவர் அழைச்சிட்டு வந்து எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்டு பேசுகிறார். அப்போ இந்த ஜெபம் எவ்வளோ முக்கியம், இதை நீங்கள் ஒழுங்குபடுத்தணும். டிசிப்ளின்டு ப்ரேயர் லைஃப். உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். சில சமயத்தில் மாற்றங்கள் வரும். நீங்கள் ஜெபிக்கணும், அதிகாலை எழுப்பி ஜெபிக்கணும் தீர்மானம் பண்ணி ரெகுலராக ஜெபிப்பீங்க. 1-2 நாட்களில் மாற்றம் வரலாம். உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, ஊழிய சூழ்நிலை. சில சமயம் ராத்திரியில் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம், அப்போ அந்த அதிகாலை ஜெபம் பண்ண முடியாது. அது மாதிரி 1-2 டைம்கள் இருக்கலாம். அதுக்கெல்லாம் ஃப்ளெக்சிபிள் தான். ஆண்டவர் கண்டிப்பாக நீ இந்த ஜெபிக்கலையே முழங்கால் போட்டு முட்டி போடு அப்படிலாம் சொல்ல மாட்டா. நம்முடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். ஆனால் நமக்கு ஒரு டிசிப்ளின்டு லைஃப் வேணும். ஜெப வாழ்க்கையில் நான் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், அதனால் ஜெபம் எனக்கு முக்கியம், நான் போய் ஆண்டவரை சந்திக்கணும், ஆண்டவரோடு பேசணும் அப்படின்னு அர்ப்பணித்து கொள்ளணும். நான் சொன்ன அதிகாலை ரொம்ப முக்கியம். ஏர்லி மார்னிங் டைம் ரொம்ப முக்கியம். அதிகாலை ஜெபத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய அவங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிடுவீங்க, இழந்து போயிடுவீங்க. அதனால் அதிகாலை ஜெபத்துக்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கேற்றபடி நீங்கள் காரியங்களை மாற்றிக்கொள்ளணும், அதுக்கேற்றபடி. அதனால் நீங்கள் இரவில் சீக்கிரமாக படுத்தாதான் காலையில் எழும்ப முடியும். சாத்தான் அதை தடுக்க முயற்சி பண்ணுவான். அதிகாலை ஜெபத்தை தடுப்பதில் பிசாசு ரொம்ப கவனமாக இருப்பான். என் அதிகாலை நேரம் ஆண்டவர் உங்களோட பேசுகிற நேரம், நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிற நேரம், அதை தடுப்பதில் சாத்தான் ரொம்ப முயற்சி பண்ணுவான். அதனால் சிலர் சொல்லுவாங்க காலையில் ஜெபிக்க முடியல. ஏன் அப்படின்னா குழந்தை 12 மணிக்கு தான் விளையாடுதும்பாங்க. குழந்தை எத்தனை மணிக்கு விளையாடுதான்? 12 மணிக்கு தான் விளையாடிட்டு படுக்க போகிறதுக்கு 1 மணி ஆகுது. உங்கள் பிள்ளையை வச்சு உங்கள் ஜெப நேரத்தை பிசாசு திருடுகிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்க. உங்கள் பிள்ளையை வச்சு அவன் விளையாட்டு காமிக்கிறான், நீங்கள் பெருமையாக பேசி கொண்டு இருக்கீங்க. தப்பு. சின்ன குழந்தைகளை சீக்கிரமாக 8-9 மணிக்கு தூங்க வைக்க பழக்கணும். பெற்றோருக்கு தெரியணும். அது தெரிலனா அது உங்கள் தப்பு. பிசாசு உங்கள் குழந்தைகளை வச்சு உங்களுடைய ஜெப நேரத்தை திருடி விடுவான். இல்லை, பிள்ளை இத்தனை மணிக்கு படுக்க போயிடணும், இத்தனை மணிக்கு தூங்கணும், இதுக்கு மேலே விளையாடலாம் முடியாது. சின்ன வயசுலேயே பழக்கிறணும். அது பெற்றோர் கையில் இருக்குது. யாருமே அப்படி முடியாதுலாம் சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் பழக்கத்தில் தான் இருக்குது. உங்கள் ஜெப நேரத்தை கெடுப்பதற்கு உங்கள் குழந்தைகளை சாத்தான் பயன்படுத்துகிறான். இதை மறந்துடாதங்க. அதனால் அதிகாலை ஜெபம் ரொம்ப முக்கியம். இயேசு அதிகாலையில் ஜெபித்தார். மாதிரி நிறைய பேருடைய லைஃப்பில் பார்க்குறேன் விடியற் காலையில். அதனால் இந்த ஜெபத்தை மிஸ் பண்ணிடாதங்க. அதற்கு ஒருவேளை எனக்கு காலையில் முடியல, ராத்திரியில் ஜெபிக்கலான்னா நான் சொன்ன மாதிரி ராத்திரியில் 12லேருந்து 2 வரைக்கும் ஜெபிங்க. 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. அப்போ நீங்கள் முந்தின நாளும் ஜெபிப்பீங்க, அடுத்த நாள் முதல் மணி நேரத்தில் ஜெபிப்பீங்க. அந்த இரவு நேரம் நீங்கள் நல்ல ஃப்ரீயாக அமர்ந்து ஒரு ஆண்டவரோடு நல்ல தொடர்பில் இருந்து ஜெபிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் கவனம் செலுத்தணும். சரி, அதிகாலையில் எழும்பிட்டோங்க, 5லேருந்து 7 ஜெப நேரம் 2 மணி நேரம், அல்லது 4 மணிலேருந்து 6 மணி. அதுக்கப்புறம் என்ன பரவிட்டு வேலைக்கு போகணும், பிஸ்னஸுக்கு போகணும். அதனால் அதிகாலையில் 4லேருந்து 6 மணி வரைக்கும் ஜெபிக்க போகிறேன். என்ன செய்கிறது? எழும்பிடலாம். எழும்பின பிறகு என்ன பண்ணுறது? 2 மணி நேரம் ஜெபம். எப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஜெபத்தில் வந்தீங்கன்னா அந்த உச்சக்கட்டத்தில் அந்த அனாயிண்டிங் தீர்க்க தரிசன வெளிப்பாட்டோடு எப்படி ஜெபிக்க முடியும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து என்னை வழி நடத்தினது தான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். அதனால் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. முதலாவது ஆயத்தமாகணும். ஆயத்தமாகனா இரவு நேரத்திலேயே பைபிள், உங்களுடைய ஜெப குறிப்பு உள்ள டைரி, பாட்டு புக்கெல்லாம் எடுத்து பக்கத்தில் வைத்து கொள்ளணும்.
சிலர் விடியற்காலை 4 மணிக்கு எழுப்பி தடபுடன்னு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஒரு கலாட்டா பண்ணி என் பைபிள் எங்கே பாட்டு போக்கங்க இவங்க ஜெபிக்க போகிறாங்களாம், ஊருக்கே தெரியணுமா, வீட்டெல்லாம் எழுப்பி கலாட்டா பண்ணிடுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ராத்திரியில் எடுத்த பைபிள், பாட்டு புக்கு, ஜெப குறிப்பு உள்ள அந்த ப்ரேயர் டைரி எல்லாம் பக்கத்தில் வைத்து கொள்ளணும். மைண்ட் ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவரே நான் 4 மணிக்கு எழுப்பி ஜெபிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. ராத்திரியில் உங்கள் மைண்ட் ஆயத்தப்படுத்தணும், மனதில் ஜெபிக்கணும். ஆண்டவரே நான் 4 மணிக்கு எழுப்பி ஜெபிக்கணும், 5 மணிக்கு எழுப்பி ஜெபிக்கணும், எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு டெய்லி ஜெபிக்கணும். நான் 4 மணிக்கு எழுப்பிடுவேன் தெரியுமா, 3 மணிக்கு அந்த பெருமெல்லாம் பேசக்கூடாது. எப்பவும் தாழ்மையாக நடந்து கொண்டு தேவ கிருபை. அதனால் ஆண்டவரே நான் 4 மணிக்கு எழுப்பி ஜெபிக்க கிருபை தாங்க, 5 மணிக்கு எழுப்பி ஜெபிக்க கிருபை தாங்க, அதிகாலையில் 2 மணி நேரம் நான் காத்திருக்கணும். நீங்கள் ராத்திரியில் உடைய மனதை ஆயத்தப்படுத்தணும், ஜெபம் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணுங்க. காலையில் எழும்பிட்டீங்க, அலாரம் வச்சுக்கிறீங்க 4 மணிக்கு, அலாரம் அடித்தோடனே எழும்பிட்டீங்க. எழும்பினோன்னு என்ன பண்ணுறது, படுக்கையில் அப்படியே முழங்கால் போடுறது, அதுவும் போர்வை வச்சு போத்திக்கிட்டு பன்னிக்குட்டி ஜபம். இது பிசாசு உங்களை அப்படியே தூக்கத்தில் கொண்டு போயிடும். இந்த பன்னிக்குட்டி ஜபமே பண்ணக்கூடாது, படுக்கையில் முழங்கால் போடுவார். முதல்ல எழுந்த உடனே படுக்கையை சுருட்டிடணும், படுக்கை விட்டு வெளியே வந்துடணும். ஆமேன்னு சொல்லுங்கள். படுக்கை விட்டு வெளியே வந்துடணும், படுக்கையிலே முழங்கால் போடக்கூடாது, படுக்கையை சுருட்டி வச்சிடணும். நீங்கள் படுக்கையில் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க, 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அப்புறம் 8 மணிக்கு எழும்புவீங்க, 3ஆம் வரைக்கும் போயிடுவீங்க. ஐயோ ஜெபிக்கணும்னு நினச்சேன்னா எல்லாம் போச்சு. உங்களை தூங்க வச்சிருவான் பிசாசு. உங்கள் ஜெபத்தை தடுக்கிறதுக்கு தான் அவன் கவனமாக இருக்கான்ல. நம்ம தான் விழிப்பாக இருக்கணும். முதல்ல 4 மணிக்கு எழுந்தீங்கன்னா படுக்கை விட்டு வெளியே வந்துடணும், படுக்கை சுருட்டி வச்சிடணும் தனியாக. அதுக்குள்ளே போர்வையை போத்துட்டு உட்காந்து ஜெபிக்கக்கூடாது, வெளியே வந்துடணும். வந்து என்ன பண்ண, முதல்ல முகம் கழுவி பல்லு விளக்கி ஃப்ரெஷ் ஆகணும். நீங்கள் யாரை சந்திக்க போகிறீங்க, ராஜாதி ராஜாவை, தேவாதி தேவனை. அப்படியே தூங்கு மூஞ்சோட அப்படியே வலிஞ்சு அப்படியே போய் ஜெபிக்கக்கூடாது. முகத்தை கழுவணும், பல்லு விளக்கணும், ஃப்ரெஷ் ஆகிடணும். நீங்கள் இதை செய்கிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆகலாம். அதுக்குள்ளே உங்களுடைய தூக்க கலக்கம் கொஞ்சம் மாறிடும். தூக்க கலக்கம் டயர்டு மாறி கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் வரும். அப்போ நீங்கள் போய் பைபிள், உங்களுடைய பாட்டு புக்கு, உங்களுடைய ப்ரேயர் டைரியெலாம் வச்சு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இது ஆயத்தம். இந்த ஆயத்தத்தோடு தான் போகணும். சரி, முதல்ல என்ன ஜெபிக்கிறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஜெபத்தில் போகணும். அப்போ தான் நீங்கள் ஒவ்வொன்றா கடந்து போக போக உச்சக்கட்டம் ஆண்டவரோடு இணைகிற, அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்கிற அனுபவத்தில் வருவீங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, முதலாவது ஜெபத்தில் முதல் பகுதி துதி ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்கள், துதி ஸ்தோத்திரம். எடுத்த உடனே போய் ஆண்டவரை இந்தியாவை ரட்சி எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற அப்படி சொல்லக்கூடாது. முதலாவது துதி ஸ்தோத்திரம். எப்போ ஜெபித்தாலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். முதல்ல துதிக்கணும். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அப்போ முதல் பகுதி துதி ஸ்தோத்திரம். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். 2 காரியம் சொல்ல, துதி ஸ்தோத்திரம் அப்படின்னா, ஸ்தோத்திரம் என்பது தேங்க்ஸ் கிவிங், நன்றி சொல்லுவது. துதி என்பது பிரைசிங் த லார்ட். 2குள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளணும். அப்போ ஸ்தோத்திரம் சொல்லுவது நன்றி சொல்லுவது. அடுத்தது துதி என்பது பிரைசிங் த லார்ட். அப்படின்னு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா நல்ல கவனி. முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவது. ஆண்டவர் என்ன நன்மை செஞ்சார்? 3 விதமான நன்மைகள். முதலாவது ஆவிக்குரிய நன்மைகள், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ். அதுக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே என்னை ரட்சித்ததற்காய் ஸ்தோத்திரம், என் பாவத்தை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், என் பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், அப்படி என்னை அபிஷேகித்ததற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு தரிசனம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், ஊழியம் கொடுத்ததற்காக, அதுக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்காக முதல்ல நன்றி சொல்லணும். என்னென்ன உண்டு எல்லாத்தையும் சொல்லுங்கள். 2வது சரீர நன்மைக்காக, உங்களுக்கு கொடுத்த சரீர சுகத்துக்காக, ஆண்டவரே நல்ல கண் பார்வை தந்திருக்கிறீரே ஸ்தோத்திரம்,
நல்ல செவிகளை தந்திருக்கிறீரே ஸ்தோத்திரம். ஆரோக்கியமான இருதயம் தந்திருக்கிறீரே ஸ்தோத்திரம். ஆரோக்கியமான லங்ஸ் தந்திருக்கிறீரே. ஒவ்வொரு உறுப்புக்கு துதிங்க. ஒவ்வொரு உறுப்பை ஒழுங்காக இயங்குதுனாலே தேவ கிருபை தான். காலையில் எழும்பும் போது திடீர்னு ஹார்ட் இயங்க மாட்டேங்குது. காலையில் எழும்பும் போது திடீர்னு லங்ஸில் பிரச்சனை எத்தனையோ பேருக்கு. உங்கள் சரீரம் ஒழுங்காக இயங்குதுன்னா அதுவே தேவ கிருபை. அதுக்கு நன்றி சொல்லுங்க. சரீர சுகத்துக்காக நான் எல்லாத்துக்காக ஆண்டவரை எனக்கு கொடுத்த ஒவ்வொரு சரீர உறுப்புகள் ஆரோக்கியத்திற்காக ஸ்தோத்திரன்னு ஆண்டவரை துதிப்பேன். நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். மூன்றாவது உலக நன்மைகள். ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிற வேலை, வீடு, பிஸ்னஸ், மனைவி, கணவர், பிள்ளைகள். உங்களுக்கு ஒரு சைக்கிள் தந்திருந்தா கூட நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் செஞ்சிருக்க ஒவ்வொரு உலக நன்மைகளுக்காக ஆண்டவரை துதிப்பது. ஆண்டவரே, என்னுடைய மனைவிக்காய் ஸ்தோத்திரம், என் கணவருக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறீங்களே ஸ்தோத்திரம், நல்ல சபை தந்திருக்கிறீர், நல்ல பாஸ்டர் தந்திருக்கிறீர். ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லுங்க. இதெல்லாம் தேவ கிருபை. அப்படி நன்மைகள். அப்போ ஸ்தோத்திரம், தேங்க்ஸ் கிவிங். ரெண்டாவது துதிப்பது, பிரைசிங் த லார்ட். ஆண்டவரை துதிப்பது என்பது ஆண்டவரின் நாமங்கள், ஆண்டவருடைய குணங்கள், அவருடைய அற்புதங்களை சொல்லி அவரை புகழுவது. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ளுங்க. முதலாவது, அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவது. ஒரு புதிய நாளை காண செய்தாரே, இதுவரை நடத்தினாரேன்னு நன்றி சொல்லுங்க. ரெண்டாவது, துதிங்க. துதிப்பது என்பது அவருடைய நாமத்தை சொல்லி, அவருடைய குணங்களை சொல்லி, அவருடைய அற்புதங்களை சொல்லி அவரை புகழுவது. இதில் 3 காரியம் இருக்குது. முதலாவது, பிதாவாகிய தேவன், அவரை புகழுங்க. யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷமா, யெகோவா ரூவா, சர்வ வல்லவரே, இரட்சகரே, இரட்சணிய கொம்பே, என்னுடைய இரட்சணிய பாடலே, பரிசுத்தமானவரே, சேனைகளின் கத்தா. எத்தனையோ அவருடைய பெயரெல்லாம் இருக்குதில்ல. அவரை பார்த்து அவரை கண்முன்னால் நிறுத்தி அவரை புகழுங்க. அப்படியே துதிக்க 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 என்ன நடக்கும் தெரியுமா? அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். நீங்கள் துதிக்க துதிக்க அவருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல இறங்கி விடும். நீங்கள் அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படுவீங்க. அதுக்கு தான் முதல்ல அவரை துதிக்கணும், பிதாவாகிய தேவன். ரெண்டாவது, குமாரனாகிய இயேசு. இயேசுவை கண்முன்னால் நிறுத்தி துதிங்க. நீர் என் ரட்சகர், என் நேசர், எனக்கு தாயின் தகப்பனமானவர், எனக்கு ஞானம், எனக்கு மன்னிப்பு, எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே. எனக்காக ரத்த சிந்தி நீரை ஸ்தோத்திரம், எனக்காக சிலுவை சுமந்தீரை ஸ்தோத்திரம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து இயேசுவை புகழுங்க, இயேசுவை துதிங்க. அவர் செய்த அற்புதங்களை சொல்லி அவரை புகழுங்க. அப்படி புகழுவர். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனே, அன்பின் ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, வழிநடத்துகிற ஆவியானவரே, எனக்கு துணை நிற்கிற ஆவியானவரே, என்னை பயன்படுத்துகிற ஆவியானவரே, எனக்கு வெளிப்படுத்துகிற ஒவ்வொன்று சொல்லி சொல்லி அப்படியே துதிங்க. இந்த 3 திருத்துவ தேவனை துதிப்பது. இப்போ யோசித்து பாருங்க, இருக்க 1 மணி நேரம் ஆயிரும். நீங்கள் கரெக்டாக செய்தீங்கன்னா இருக்க 1 மணி நேரம் ஆயிரும். ஆண்டவரை துதித்து, அப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரை துதிப்பது. துதி ஸ்தோத்திரம். இந்த சமயத்தில் பாடல் பாடி ஆண்டவரை துதிக்கலாம். இந்த துதிக்கிற நேரத்தில் நல்ல பாட்டு பாடி, நிறைய பாட்டு இருக்கிறது. நான் நிறைய அந்த நேரத்தில் தான் பாடுவேன். என் பாட்டு நான் மேடையில் பாடினா நீங்களாம் எழும்பி ஓடி போயிடுவீங்க. அதனால் இங்கே பாடுறதில்லை. ஆனால் இயேசுகிட்ட பாடினேன்னு வைங்களேன், அவர் ரசித்து கேட்பார். நான் இருதயத்திலேருந்து அவரை காலையும் மாலையும் எவ்வேளையும் உம்மை துதிப்பேன். அந்த பாட்டு பிடிக்கும். அன்பு நேசரை உன் திருமுகம் காண ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். அப்புறம் நன்றி சொல்ல தான் பாடு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. இது மாதிரி நிறைய ஃபாதர் பாட்டெலாம் இருக்குது பாருங்க. நல்ல வொர்ஷிப் பாட்டு, நன்றி சொல்லுகிற பாட்டு, கீர்த்தனையில் நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பாடல் இருக்கிறது, அவரை துதிக்கிற பாடல். அந்த மாதிரி நீங்கள் பாடும்போது தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்போம். முதல் பகுதியில் தேவனை ஸ்தோத்தரித்து துதிக்கும் போது என்ன நடக்கும்னா, நீங்கள் வாய் திறக்கணும். வாய் அமைதியாக ஜெபி தோத்திரம் பண்ணக்கூடாது. யாருக்காவது நன்றி சொல்லணும்னா அமைதியாக சொல்லுவீங்க. ஒருத்தர் உதவி செஞ்சுட்டாங்க, அப்படியே கை கொடுத்து வெறுமனை தலையாட்டுவீங்களா? வாயில் சொல்லுவீங்களா? தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் சிஸ்டர் சொல்லுவீங்கள்ல. வாயை தரங்க, வாயை தர. அதனால தான் தனியாக ஒரு இடம் கண்டுபிடிங்க. தனியாக யாரும் இல்லாமல் தனியாக உட்காந்து ஆண்டவரை துதிங்க. அப்படியே துதிப்பது.
அப்படி வாய் திறந்து அவரை துதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். என்னால் அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அந்த பிரசன்ன நிரப்பின உடனே என்ன நடக்கும்? சோர்வெல்லாம் மாறிடும், பலவீனமெல்லாம் மாறிடும். நீங்கள் ஆண்டவரோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. அந்த துதிக்கிற நேரம் தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும், எல்லா தடைகளும் உடையும். அப்போ தடைகள் உலகத்தில் இந்த பிசாசு கொண்டு வரக்கூடிய சிந்தனையில் ஒரு மனம் வர மாட்டேங்குது, இருதயத்தில் ஒரு மனம் வர மாட்டேங்குது, ஜெப நேரத்தில் பல கவலைகள் வருது. ஆனால் நீங்கள் துதித்த பாட பாட தேவ பிரசன்னம் ஆட்கொண்ட உடனே அதெல்லாம் விளைகிறோம். சிந்தனையில் இருக்கிற போராட்டம் மாறிடும், இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் மாறிடும். நீங்கள் ஆண்டவரோட ஒரு நெருக்கமான ஒரு கனெக்ஷனுக்குள்ளே வந்துடுவீங்க. அந்த தேவ பிரசன்னத்தை உணர முடியும். உங்கள் பக்கத்தில் இயேசு இருப்பதை உணர முடியும். தேவ தூதர்களுடைய பிரசன்னம் இருப்பதை உணர முடியும். அவருடைய பிரசன்னத்தை கொண்டு வருவது துதி ஸ்தோத்திரம். அதனால் அது முதல் பகுதி. ரெண்டாவது என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பிரசன்னம் வந்துட்டு நல்லா துதித்தை ஸ்தோத்தரித்து பாட்டு பாடி கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிட்டு அப்படியே அந்நிய பாஷையில் நீங்கள் துதிக்கலாம். அவருடைய பிரசன்னம் இறங்கின உடனே அந்நிய பாஷையில் துதிக்கலாம், அந்நிய பாஷையில் பாடல் பாடலாம். அந்நிய பாஷையில் பாடுகிற அனுபவம் பவுலுக்கு இருந்தது. 1 கொரிந்தியர் 14 அவர் சொல்லுகிறார், நான் சில சமயத்தில் அந்நிய பாஷையிலே பாடல் பாடுவது. அந்த பாட்டை தமிழில் பாடிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அந்நிய பாஷையில் அந்த பாடல் வந்துவிடும். அதான் தேவ பிரசன்னம். ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பி விடும். அப்போது நீங்கள் கர்த்தரோட ஆவியானவர் உங்களை இணைச்சிருவார். இது முதல் பகுதி. அப்படி ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குற உடனே அப்படியே ஜெபிக்கக்கூடாது. அடுத்து என்ன செய்யணும்னா தியானிப்பது, மெடிடேஷன். காலை ஜெபத்தை பற்றி தான் பேசுகிறேன். சாயங்காலத்தில் போனீங்கன்னா ஒரு வசனத்தை வாசித்துட்டு அப்படியே நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிக்கலாம். காலையில் இந்த தியானம் ரொம்ப அவசியம், மெடிடேஷன் ரொம்ப அவசியம். இந்த தனிப்பட்ட மெடிடேஷன் இல்லைன்னா நீங்கள் வெறுமனை ஜபம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கும். நல்லா அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் தியானிக்காட்டா நீங்கள் என்ன தான் ஜபம் பண்ணினாலும் ஆவில நேர்மை அந்நிய பாஷை பேசினாலும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கும். இதை மறந்துடக்கூடாது. தியானம்னா எதை தியானிப்பது? கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பது. காலை ஜபத்துக்கு வேத புஸ்தகத்தோடு இருக்கணும். பைபிள் இல்லாமல் காலை ஜபம் பண்ணக்கூடாது. வசனத்தை தியானிக்காமல் காலை ஜபம் பண்ணக்கூடாது. மாலையில் ஒரு தோட்டத்துக்கு போகிறீங்க, வெளியில் போய் ஜெபிக்க போகிறீங்க, ஒரு அதிகாரம் வாசித்துட்டு அப்படியே நீங்கள் ஜெபிக்கலாம். காலையில் தியானிக்கணும். இந்த தியான நேரம் ரொம்ப முக்கியம். நீங்கள் தியானிக்காட்டா ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பலவீனப்படுவீங்க, அறிந்து கொள்ளுங்க. அதனால் தான் யோசுவா 1:8 கூட கர்த்தர் சொல்லும் போது, யோசுவாவே இந்த கர்த்தருடைய வேதம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாகன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ தியானித்து கொண்டே இரு, அப்பதான் காரியம் வாய்க்கும், அப்பதான் ஜெயிக்க முடியும். வசனத்தை தியானிக்காதவங்க ஜெயிக்க முடியாது. நீங்கள் சாத்தானை ஜெயிக்க முடியாது, சோதனை ஜெயிக்க முடியாது. நீங்கள் வெறுமனை ஜெபித்தால் ஜெயிக்க முடியாது. வசனத்தை தியானிக்கணும். அது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல கவனிங்க. இந்த தியான நேரம் ரொம்ப முக்கியம்னு ஏன் சொல்கிறேன்னா, ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு ஒரு தேவ மனிதர் இங்கிலாந்தில் இருந்தார். ஜார்ஜ் முல்லர் அவர் விசுவாச வீரன் என்று அழைக்கப்பட்டவர். அவர் புக்கை வாசித்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். விசுவாசத்தினாலே ஆயிரக்கணக்கான குழந்தைகளை, அனாதை பிள்ளைகளை எடுத்து பராமரித்தார். யார்கிட்டையும் காணிக்கை கேட்கல, எங்கேயுமே எனக்கு தேவை இருக்குன்னு சொல்லலை. விசுவாச ஜபத்தினால சாதித்தார். அவர் இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். அதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே இவ்வளோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிரெட்டு வேணும், மில்க் வேணும், ஃப்ரூட் வேணும், அவங்களுக்கு இதெல்லாம் வேணும், அந்த தேவையை சந்தின்னு ஜெபம் பண்ணுவாராம். காலையில் எழும்பி ஜெபிக்க அற்புதம் நடக்கும். ஆண்டவர் பிரெட்டு அனுப்பிடுவார், மில்க் அனுப்பிடுவார். பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே போஷித்த நடத்தினார். நிறைய மிராக்கிள்ஸ் நடந்தது. ஒரு நாள் யோசித்து பார்த்தா அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனப்பட்டு கொண்டே வந்தார். ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனப்பட்டு ஒரு சோர்வு காணப்பட்டார். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் பேசினார், ஆண்டவரே நான் இவ்வளோ ஜெபிக்கிறேன், இவ்வளோ அற்புதம்லாம் செய்கிறீங்க, ஏன் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனம்? நான் ஏன் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலவீனமாக சோர்ந்து போயிருக்கிறேன்? அப்போ ஆண்டவர் சொன்னார், மகனே
உன் சரீரம் நீ காலையில் சாப்பிடாட்டா மத்தியானத்தில் பலவீனப்படும், மத்தியானம் சாப்பிடாவிட்டால் இன்னும் பலவீனப்பட்டு விடும். உன் சரீரம் பலவீனப்படும். அதுக்கு என்ன பண்ணுவேன்? காலையில் சாப்பிடணும். அந்த உணவு தான் உங்களுடைய சரீரத்துக்கு பலன் தருகிறது. அதே மாதிரி இந்த வேத வசனம் தான் உன்னுடைய ஆத்மாவுக்கு, ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குரிய ஆகாரம். இதுதான் பிரெட் ஆஃப் லைஃப். வேத வசனம் தான் உனக்கு ஆகாரம். இந்த ஆகாரத்தை நீ உட்கொள்ளாம ஆவிக்குரிய வாழ்க்கை பலன் அடையாது. நீ ஜெபிச்சா அற்புதம் நடக்கும், நீ விசுவாசித்து கேட்டால் நான் உனக்கு தருவேன். ஆனால் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் பலவீனப்பட காரணம் நீ வேத வசனத்தை வாசிக்கிறதில்லை, தியானிக்கிறதில்லை. சும்மா வாசித்துட்டு போயிடுவார், தியானிக்கிறதில்லை, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஜபம் 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 விசுவாசன்னு இருக்கிற போதாது. வசனத்தை தியானிச்சாதான் உன்னுடைய உள்ளான மனிதனுக்கு ஆகாரமே இதுதான். உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் மேனுக்கு ஆகாரமே வேத வசனம். நீ ஆகாரம் கொடுக்காம உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் மனிதன் எப்படி பலனடைய முடியும் என்று ஆண்டவர் பேசினார். அதன் பிறகு அவர் வேத வசனத்தில் கவனம் செலுத்தினார். முதல்ல எழுந்த உடனே முழங்காலிலே நின்று பைபிள் வாசிப்பாராம். வாசித்து முடித்த பிறகுதான் ஜபம் செய்வது, அதன் பிறகுதான் ஜபம். அதனால் அவர் வாழ்நாள் முழுவதிலும் இந்த வேத புஸ்தகத்தை 200 முறை வாசித்து முடித்திருக்கிறார். ஹோல் பைபிளை 200 முறை வாசித்து முடித்திருக்கிறார். அதில் 100 முறைக்கு மேலே முழங்காலிலேயே நின்று வாசித்திருக்கிறார். அதுதான் அந்த பலன். நாங்கள் போயிருந்தேன் அந்த ஊருக்கு, பிரிஸ்டல் என்கிற சிட்டி அங்கே இருக்குது. அந்த சிட்டிக்கு மகள் ஷீல் அழைச்சி கொண்டு போனான். அந்த லண்டன் பக்கத்தில் இருக்கிற பிரிஸ்டல் என்கிற பட்டணம். அப்பா தரப்புடைய மகளில் ஷீலு தான் கூட்டிகிட்டு போனான். அங்கிள் இங்கே தான் இருக்குது. நான் கேட்டேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி என்னை கூட்டி கொண்டு போனாள். அங்கே போனால் அந்த ஜார்ஜ் முல்லர் இருந்த இடம் இருக்குது. அந்த ஆர்ஃபனேஜ் வச்ச இடம்லாம் இப்போ காலேஜ் ஸ்கூலில் பெரிய இடமா இருக்குது. அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த உள்ளே போனால் ஜார்ஜ் முல்லர் பயன்படுத்தின பைபிள் இருக்குது. எனக்கு இதெல்லாம் அறிந்து வச்சுருந்தேன்னா எனக்கு ரொம்ப ஆவல் இந்த பைபிளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க. யாரும் தொட முடியாதபடி அப்படியே பெட்டிக்குள்ளே அதை விரித்து வச்சுருக்கிறாங்க. அவர் பயன்படுத்தின பைபிள் அங்கே இருக்குது. ஜார்ஜ் முல்லர் பயன்படுத்தின பைபிள். நான் அதை பார்த்தேன். 2-3 பைபிள் வச்சுருந்தாங்க. அப்போ அது திறக்க முடியாது, தொட முடியாது, கண்ணாடி வழியாக பார்த்து கொள்ளலாம் கண்ணாடி பெட்டிக்குள்ளே. அதில் பார்த்தா சைட்லெல்லாம் பைபிளை அவர் எழுதி வச்சுருக்கிறார். எனக்கு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஃபோட்டோ தான் எடுக்க முடிஞ்சது. அது மாதிரி பார்த்துட்டு வந்த நேரில் இந்த ஜார்ஜ் முல்லர் பயன்படுத்தின வேத புஸ்தகம், அந்த வேத புஸ்தகத்தில் நிறைய எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தர் பேசினது, தியானித்ததெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அது மாதிரி அது காரணம் வசனத்தை தியானிக்கும் போது தான் உள்ளான மனுஷன் பலனடைய முடியும். நீங்கள் வசனத்தை தியானிக்கலைன்னா நீங்கள் ஜபத்தில் வளர முடியாது. சாத்தான் ஈஸியாக உங்களை தட்டிடுவான். அறிந்து கொள்ளுங்க, நீங்கள் மணிக்கணக்காக ஜெபிக்கலாம், வசனத்தை தியானிக்காட்டா பிசாசுக்கு நல்லா தெரியும் இவனுக்கு வசனம் தெரியாது, வசனம் அவனுடைய வாழ்க்கையில் இல்லை, வெறும் ஜபந்தான், கூச்சல் தான், ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவான். அதனால வசனத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் எல்லாம் முழங்கால நின்று வாசிங்க. அதாவது நீங்கள் ஜெபிக்கிறத கூட பிசாசு விட்டுருவான். வசனத்தை தியானிக்கிறத பாருங்கள், விட மாட்டான். உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறீங்கன்னு வைங்க. யாரோ வீட்டுக்கு வாசலில் வந்திருக்கிறாங்க, உங்கள் குழந்தை சின்ன பிள்ளை பார்க்குது. அப்படி நீங்கள் முழங்காலில் நிற்கிறீங்கன்னா அவங்க சொல்ல, அம்மா ஜெபிக்கிறாங்க இப்போ பார்க்க முடியாது, அப்பா ஜெபிக்கிறாங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிடும். அதுவே நீங்கள் சேரில் உட்காந்து பைபிள் வாசிக்கிட்டு இருங்க, அம்மா பைபிள் வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுமா, நேராக வந்து தட்டி, அம்மா யாரோ பார்க்க வந்திருக்கிறாங்க, அப்பா யாரோ பார்க்க வந்திருக்கான்னு சொல்லும். பைபிள் வாசிப்பதை பிசாசு ஈஸியாக தடுப்பான். அதனால தான் முழங்காலில் நின்று பைபிள் வாசிங்க. முடிந்தவர்கள் எல்லாருமே முழங்காலில் நின்று, வாலிபர்கள், வாலிப பிள்ளைங்க முழங்காலில் நின்று பைபிளை வாசித்து தியானிக்க பழகுங்க. அதான் முக்கியம். நான் இன்றைக்கு வரைக்கும் கூடுமான வரைக்கும் முழங்காலில் நின்று வாசித்து தியானிக்க நான் முயற்சிக்கிறேன். ஒரு காலத்தில் மணிக்கணக்காக முழங்காலே தான் பைபிள் வாசிப்பது. அது மாதிரி முழங்காலில் நின்று வாசித்து தியானிக்கணும். அந்த ஜெப நேரத்திலேயே தியானிக்கும் போது தான் அந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இப்போ ஒரு வசனம் வாசிங்க. 39ஆம் சங்கீதம் 3வது வசனம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது,
அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். பார்த்தீங்களா, வசனம் சொல்லுது, நான் தியானிக்கையில் எனக்குள்ளே ஒரு அக்னி மூண்டது. வசனத்தை தியானிக்கும் போது உள்ளுக்குள்ள அக்னி, பரிசுத்தாவின் அக்னி மூழும். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு எம்மாவுக்கு போன சீஷர்கள் என்ன சொன்னாங்க? அவர் வசனத்தை நமக்கு விவரித்து சொன்னபோது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? வசனம் தான் உடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணும். கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது அனல் உண்டாகும், இருதயத்தில் ஆவியானுடைய அனல் உண்டாகும். அதன் பிறகுதான் நீங்க ஜெபிக்கணும். அந்த அனலோடு ஜெபம் செய்வது. அந்த வசனம் திரும்ப வாசிங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன். இந்த வசனம் உங்களுக்குள்ள ஒரு அக்னியாய் பற்றும். அந்த வசனம் உங்களுக்குள்ள அக்னியாய் கொழுந்து விட்டு எரியும். அந்த வசனம் உங்களுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அக்னியை பிறப்பிக்கும். அப்போ நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அதனால காலை நேரம் இந்த மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். இந்த தியானத்தை விட்டுறாதுங்க. அதிகாலையில் நீங்க தேவனை துதித்து வசனத்தை தியானித்த பிறகுதான் ஜெபம். அப்ப இந்த தியானம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். வசனத்தை தியானிக்க தியானிக்க அந்த வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். அந்த வசனம் நம்மை பலப்படுத்தும். அந்த வசனம் நம்மோடு பேசும். அந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிப்பார். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார், பரிசுத்தப்படுத்துவார். இந்த வசனம் ரொம்ப முக்கியம், தியானிக்க வேண்டியது. சும்மா வாசிக்கூடாது. சங்கீதம் 119 147 148 வசனம் வாசிங்க. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். அதிகாலையில் நான் எழுந்திருப்பேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருப்பேன். அதிகாலையில் உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி நான் குறித்த ஜாமத்திற்கு முன்பே எழுந்து கொள்ளுவேன். அதிகாலையில ஜெபம், அதுக்கு முன்னால அதிகாலையில தியானம், வசனத்தை தியானிப்பது. நல்லா அறிந்து கொள்ள, இதை நீங்க கரெக்டா பின்பற்றினீங்கன்னா உங்க ஜெப வாழ்க்கை சோர்ந்து போகாது. உங்களுடைய ஜெப வாழ்க்கை பலவீனப்படாது. உங்க ஜெப வாழ்க்கையை சாத்தானால தடுக்க முடியாது. ப்ரேயர் லைஃப் கண்ணுன்னு இருக்கும். நிறைய பேர் ஜெபத்தில் முடியல, அப்படி ஆயிட்டேன் இப்படி ஆயிட்ட சொல்ல காரணம், இங்க தப்பு பண்றீங்க, இங்க மிஸ் பண்றீங்க. அப்போ வசனத்தை தியானி, மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட். அப்போ என்ன செய்யணும்? நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், சிலர் காலையில் உட்காந்து 10 அதிகாரம் வாசிப்பாங்க. இன்னைக்கு 10 அதிகாரம் வாசித்தேன், அப்படியே கடன்னு வாசித்துட்டு 10 அதிகாரம் வாசித்தாச்சுப்பா அப்படின்னு சொல்லி, சரி வாசித்தீங்க, கர்த்தர் என்ன பேசினாரு? 10 அதிகாரம் வாசித்தேன், என்ன பேசினாரு அது தெரியும். 10 அதிகாரம் வாசித்தேன், பைபிள் வாசித்தீங்கன்னா கேட்டால் கை வைத்திடலாம் சர்ச்சில். அதுக்காக வாசித்த பிரயோஜனம் இல்லை. வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பது, 10 அதிகாரம் 15 அதிகாரம் வாசிப்பது சாயங்காலத்தில் பண்ணுங்க. டைம் எடுத்து உட்காந்து வாசிங்க. இப்போ டிக்ஷனரி எடுங்க, நீங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்க. அது சாயங்காலம். காலையில் மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட், தியானிப்பது. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை, ஆராய்ந்து பார்ப்பது வேறு, தியானிப்பது வேறு. அந்த தியானிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், முதல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண. இன்றைக்கு இந்த அதிகாரம் நான் வாசிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த அதிகாரத்திற்காய் ஸ்தோத்திரம். இதை எழுதின ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை நான் விசுவாசிக்கிறேன். நான் இதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் விசுவாசிக்கிறேன். என்னோட பேசும். ஜெபம் பண்ணிட்டு வாசிக்க ஆரம்பிப்பேன். அப்போ நான் பரிசுத்தாவினால் நிறைந்திருப்போம். ஆண்டவரை துதித்து துதித்து தேவ ஆவினால் நிரப்பப்பட்டிருப்போமா? அப்படியே வாசித்து கொண்டே வரும்போது ஆவியானவர் உதவி செய்வார். அவருக்கு தான் அந்த வசனத்தை எழுதினவர், அவருக்கு தான் கரெக்டான அர்த்தம் தெரியும். அதனால 4வது வசனத்தை கொண்டு கர்த்தர் என்னோட பேச விரும்பினால், 4வது வசனம் வரும்போது ஸ்டாப். ஆவியானவர் சொல்லுவார், ஸ்டாப், நிறுத்து, அதுக்கு மேலே வாசிக்க முடியாது. அந்த 4வது வசனத்தை கொண்டு கர்த்தர் என்னோட பேச விரும்புகிறார். அதில் நிறுத்திட்டு அந்த வசனத்தை திரும்ப வாசிப்பது, இன்னொரு முறை வாசிப்பது, அந்த வசனத்தை சத்தமாக காதில் விடுற மாதிரி வாசிப்பது, அந்த வசனத்தை வைத்து ஜெபிப்பது. ஆண்டவரே என்னோடு பேசும், இந்த வசனத்தை கொண்டு என்னோடு என்ன பேச விரும்புகிறீங்க, அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் வசனத்தை வைத்து ஜெபம் செய்வது. அப்போ அந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் ஆவியானவர் இடைப்பட ஆரம்பிப்பார்.
எல்லா நாளும் வாக்குத்தத்தம் கிடையாது. நம்ம அப்படியே பழகிட்டோம். வாக்குத்தத்தம் தான். இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம், நாளைக்கு என்ன வாக்குத்தத்தம், என்னாலும் வாக்குத்தத்தத்தை கொண்டு பேச மாட்டார். ஒரு நாள் நீங்கள் சோர்ந்திருந்தா ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து பலப்படுத்துவார். ஒரு நாள் பாவத்தை சுட்டி காண்பிப்பார். இந்த இடத்துல நீ தப்பு பண்ணுற, இந்த வசனத்தின்படி நீ குறைவாக இருக்கிற, அப்போ அந்த வசனத்தை வைத்து கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார். அந்த வசனத்தை வைத்து நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது நமக்குள்ள பரிசுத்தம். அதனால தான் வசனத்தை கொண்டு தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் வேதம் சொல்லுகிறது. இயேசு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தினாலே அவளை பரிசுத்தப்படுத்தும். யோவான் 17:17 ஆண்டவர் சொல்லுகிறார், உம்முடைய வசனமே சத்தியம். வசனத்தை வச்சு தான் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும். அதுக்கு இடம் கொடுக்கணும், அதுக்கு தான் தியானிக்கணும். அந்த ஒரே வசனத்தை 1/2 மணி நேரம் வைத்து ஆண்டவர் பேசுவார். இந்த வசனத்தின்படி உன் லைஃப் எப்படி இருக்குன்னு பேசுவார். அதை வைத்து ஜெபிக்கும் போது கண்ணீர் வரும், ஒப்பு கொடுத்தல் வரும், நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும். சில சமயம் அது நம்ம சோர்ந்திருக்கிற நம்மை பலப்படுத்துகிற வார்த்தையா இருக்கும். நம்மளை அப்படியே ஆண்டவர் பலப்படுத்துவார். அதுக்குள்ள இந்த பேசுறது நமக்கு நல்லா தெரியும். நம்மை உயிர்ப்பிப்பார். இந்த வசனம் உயிர்ப்பிக்கும். சில சமயம் வாக்குத்தத்தம், சில சமயம் பரிசுத்தத்தை கொண்டு வரும், சில சமயம் நம்மை பலப்படுத்தும், சில சமயம் கைடன்ஸ் கொடுப்பார். இது என்ன செய்யறதுன்னு சில காரியத்துக்கு தடுமாறிக்கிட்டே இருப்போம். அந்த பகுதியை வாசிக்கும் போது ஆவியான ஒரு கைடன்ஸ் தரும். இதான் இப்படி நட, இப்படி செய், ஒரு கைடன்ஸ் தருவார். எல்லா நாளும் ஒரே மாதிரி பேச மாட்டார். எல்லா நாளும் வாக்குத்தத்தமாக இருக்காது. அந்த நாள் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவைன்னு ஆவியானவருக்கு தெரியும். அதை அந்த வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுவார். அதுக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கணும். அநேக முறை இந்த பைபிளை வாசிக்கும் போது என் கண்கள் இந்த கண்ணீர் வடிந்து இருக்கிறது. வசனம் பேசணும். அது பேசினா அழுக வரும். இந்த வசனம் பேசினா கண்ணீர் வரும். சந்தோஷ கண்ணீர் வரும், பாவ கண்ணீர் வரும், மனமகிழ்ச்சியின் கண்ணீர் வரும். ஆண்டவர் பேசுகிறாரு நீ கண்ணீர் வரும். வசனத்தை வாசிக்கும் போது அழுது இருக்கிறீங்களா? வசனத்தை வாசிக்கும் போது கண்ணீர் வந்திருக்குதா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். உங்க வேத புஸ்தகத்தில் உங்க கண்ணீர் விழுந்திருக்கணும். வசனத்தை அந்த அளவுக்கு நம்ம நேசிக்கணும். அப்பதான் நீங்க ஜெப வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அப்போ 2வது தியானம். இது காலையில் இந்த தியான நேரத்தை விட்டு விடவே கூடாது எந்த காரணம் கொண்டும். நான் பிரசங்கியாராக இருக்கனால நிறைய பிரசங்கம் பண்ணணும். பிரசங்க ஆயத்தெல்லாம் திடீர்னு வரும். இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்பட எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நோ பிரசங்க ஆயத்தம். இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசணும். நான் வழக்கமாக வாசிக்க முதல்ல வேத வசனத்தை எனக்காக வாசித்து தியானித்து என் ஒப்பு கொடுத்து ஜெபிச்ச பிறகுதான் பிரசங்கத்துக்கான வசனம். என்னோட ஆண்டவர் பேசணுமே, அந்த வசனம் என்னை உயிர்ப்பிக்கணுமே. அப்போ முதல்ல எனக்காக நான் வேதம் வாசிக்கணும். பிரசங்கம் பண்ணுறதுக்காக பைபிள் வாசிக்கக்கூடாது. ஊழியக்காரங்களுக்கு இந்த சோதனை வரும். பாஸ்டர்மார்கள், போதகர்கள், ஊழியர்கள் சோதனை என்னன்னா பிரசங்கம் பண்ணுறதுக்குன்னே வாசிப்பாங்க. முதல்ல அதில்ல, முதல்ல எனக்காக வாசிக்கணும். எனக்கு அது ஆகாரமாக மாறணும். அதன் பிறகுதான் பிரசங்கத்துக்காக ஜெபிச்ச நான் வசனத்தை கேட்கணும். அதை ரொம்ப கவனம் செலுத்தணும். இதெல்லாம் சோதனை வரும். இதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கடந்து வந்ததுனால தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அப்போ இன்றைக்கி நிறைய உங்களுக்கு இதெல்லாம் ஆயத்தப்படுத்த முன்னாலே எனக்காக நான் ஒரு பகுதி, சில சமயம் ஒரு அதிகாரத்தை கொண்டு ஆண்டவர் பேசுவார், சில சமயம் ஒரு வசனத்தை வச்சு பேசுவார், சில சமயம் அந்த சொல்லப்பட்ட நிகழ்வு ஒரு சம்பவத்தை வச்சு பேசுவார், சில சமயம் அந்த முழு அதிகாரத்தை வச்சு கர்த்தர் பேசுவார். ஆனால் ஆண்டவர் பேசணும். இன்றைக்கி நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசினார் என்ற அனுபவம் இருக்கணும். ஒரு வசனத்தை கொண்டு பேசினா திரும்ப திரும்ப வாசித்து ஜெபிக்கும் போது ஆழமாக உள்ளத்தில் பதிஞ்சிரும். என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் நடந்து கொண்டே இருப்பீங்க, அந்த வசனம் பேசிக்கிட்டே இருக்கும். சாப்பிட உட்காருவீங்க, உள்ளத்தில் இந்த வசனம் பேசிக்கிட்டே இருக்கும். அந்த நாள் முழுவதும் அந்த வசனம் உங்களோட இடைப்பட்டு கொண்டே இருக்கும், பேசிக்கொண்டே இருக்கும். அந்த வசனம் உங்களுடைய இருதயத்தில் ஆழமாக பதிந்து விடும். ஆனால் தான் ஆண்டவர் பேசுகிற வசனத்தை பைபிளில் குறிக்கணும். என் பைபிளை பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும். ஒரே வசனத்தில் 4 கலர் இருக்கும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லிக் கொடுப்பார் ஆவியானவர். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். அது ஆவியானவருக்கு தான் தெரியும். நீங்கள் பொதுவாக வாசித்தா தெரியாது. நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி பைபிளை வாசிக்கும் போது ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார். ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை தொடும். அந்த மாதிரி
வசனத்தை தியானிக்கணும், அறிந்து கொள்ளுங்க. சரி, முதலாவது என்ன சொன்னேன்? துதி ஸ்தோத்திரம், அப்புறம் தியானம், மூன்றாவது இப்போ தான் ஜெபம். மூன்றாவது தியானித்து முடித்த பிறகு வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களை அர்ப்பணித்து ஜெபித்த பிறகு இப்போ ஜெபம். இப்போ உங்களுடைய உள்ளத்தில் அக்கினி மூண்டு விடும், வசனம் உங்களை உயிர்ப்பித்து விடும், சுத்திகரித்து விடும், தேவனுக்கு உங்களுடைய தொடர்பு ஸ்ட்ராங் ஆயிரும். இப்போ நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஜெபம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஜெபிக்கும் போது சில ஒழுங்குகள் நம்ம வச்சுருப்போம். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது நடத்தினது ஜெபத்தில். முதலாவது நான் என்ன செய்வேன்னா, ஒரு டிசிப்ளின், ஒரு கிரமமான ஜெபம். என்னென்னா, முதல்ல தமிழ்நாட்டுக்காக என்ன எழுப்புதலுக்காக ஜெபிக்க ஒப்பு கொடுத்த தமிழ்நாட்டு எழுப்புதலுக்காக ஜெபிக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மாவட்டத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். இன்றைக்கி என்ன மாவட்டத்துக்கு ஜெபிக்கணும் ஆண்டவரே அப்படி சொல்லும்போது, எந்த மாவட்டத்துக்காக ஜெபிக்க ஆவியானவர் தூண்டுகிறாரோ அந்த மாவட்டத்துக்காக ஜெபிப்பது. இங்கே இந்த டைரியில் ஏசுடிக்கிறார், வெளியிட்டிருக்கிற டைரியில் இந்த மாவட்ட விவரம் எல்லாம் இருக்கிறாரு, ஒவ்வொரு மாவட்டம். அப்போ அதை பார்த்தா எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, எத்தனை கிராமம் இருக்குது, எவ்வளோ பேர் கிறிஸ்தவர் அல்லாதவங்க, அந்த மாவட்டத்தை பற்றி அறிந்து ஜெபிக்க ஆரம்பிப்பது. அங்குள்ள சபைகளுக்காக ஜெபிப்பது, அங்கே இருக்கிற மக்களுக்காக ஜெபிப்பது, அங்கே அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிப்பது. அப்படியே ஆவியானவர் கைட் பண்ணுவார், பண்ண அதுக்காக ஜெபிப்பது. அந்த ஜெபம் முடித்த உடனே இந்தியாவின் எழுப்புதல். அப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்திற்காக ஜெபிப்பது. இன்றைக்கி என்ன மாநிலத்துக்கு ஜெபிக்கணும்? இன்றைக்கி பீகாருக்கு ஜெபம் பண்ணேன், இன்றைக்கி மேற்கு வங்காளத்துக்கு ஜெபம் பண்ணேன், இன்றைக்கி ராஜஸ்தானுக்கு ஜெபம் பண்ண ஆவியானவர் ஏவுவார். அப்போ அதுக்காக ஜெபிப்பது. பின்னால் மேப் இருக்குது, இந்திய மேப் இருக்கிறது. அந்த மாநிலத்தை குறி வைத்து, கை வைத்து, விரல் வைத்து அந்த மாநிலத்திற்காக ஜெபிப்பது. அங்கே இருக்கிற மிஷினரிகள், சபைகள், அதுக்காக ஜெபம். அங்கே இருக்கிற மக்களுக்காக ஜெபம், ரட்சிக்கப்பட, விடுதலை அடைய, அங்கே இருக்கிற சாத்தானுடைய கிரி அழிக்கப்பட, முதலமைச்சருக்காக, அமைச்சர்கள், அதிகாரத்தில் உள்ளவங்கள் ஜெபம் செய்வது. அப்போ இந்தியாவுக்காக ஜெபம். மூன்றாவது உலக எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற உலகத்துள்ள ஒரு நாடு. ஆண்டவர் பேசுவார், இன்றைக்கி ஃப்ரான்ஸுக்காக ஜெபம் பண்ணேன், இன்றைக்கி இங்கிலாந்துக்கு ஜெபம் பண்ணேன், இன்றைக்கி கனடாவுக்காக ஜெபம் பண்ணேன். அப்போ அந்த நாட்டுக்காக குறி வைத்து ஜெபிப்பது, அந்த நாட்டில் என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் ஆவியானவர் பேசுவார். இங்கே ஜெப குறிப்பெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் என்னென்ன ஜெப குறிப்பு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். இதே வச்சு தினம் ஜெபிக்க தேவையில்லை. ஒரு 4 நாள் ஜெபித்த உடனே உங்களுக்கு நல்ல ஆவியில் தெரிஞ்சிடும் என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும். அப்போ நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோன்னா ஆவியானவர் கைட் பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த தேசத்துக்கு இதுக்கு ஜெபம் பண்ணு, இதுக்கு ஜெபம் பண்ணு, அப்படியே கைட் பண்ண நீங்கள் ஜெபிப்பது. நான்காவது இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசம் எழுப்புதல். அப்போ அதுக்கு அங்கே 7 மாவட்டம் இருக்கிறாரு. சமாரியா மாவட்டம், யூதேயா இருக்குது, அப்புறம் வட மாவட்டம் இருக்குது. ஆண்டவர் என்ன ஏவுகிறாரோ அதற்காக இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிப்பது. ஐந்தாவது உங்கள் சபைக்காக ஜெபிக்கிறார், உங்கள் பாஸ்டருக்காக, உங்கள் சபைக்காக, உங்களுடைய சபை ஊழியங்களுக்காக ஜெபிப்பது. ஆறாவது உங்கள் ஊருக்காக, உங்கள் கிராமம், உங்கள் பட்டணம் அவங்க ரட்சிக்கப்படணும், எழுப்புதல் அடையணும், அதுக்காக ஜெபிப்பது. உங்கள் நண்பர்கள், உங்கள் சொந்தக்காரங்க, கூட வேலை பார்க்குறவங்க, கூட படிக்கிறவங்க, அவங்கள ஒவ்வொரு லைன் அப்படியே நீங்கள் ஒவ்வொரு ரவுண்டாக ஜெபித்து கொண்டு வருவது. ஏழாவது காத்திருப்பது. காத்திருந்து தேவனுடைய இருதயத்தை அறிந்து ஜெபம் செய்வது. ஃபைனலாக எல்லாத்துக்கும் ஜெபிச்சு முடித்த பிறகு தேவ சமூகத்தில் காத்திருப்பது. நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசிக்கொண்டே, ஆண்டவரே நான் இன்றைக்கி எதுக்காக ஜெபிக்கணும், குறிப்பாக அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரம் என்ன, நான் இன்றைக்கி எதுக்காக ஜெபிக்கணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் விரும்புகிறீங்க. வழக்கமாக ஜெபிக்கிறதுக்கெல்லாம் ஜெபித்து கொண்டே வருவோம். அதில் ஆவியானவர் உதவி செய்வார். எது என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் கைட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போ ஃபைனலாக வரும்போது தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று அறிந்து ஜெபிப்பது. இதுதான் தீர்க்க தரிசன ஜெபம், தீர்க்க தரிசன ஜெப ஆவி. அப்போ காத்திருக்கணும். நீங்கள் தேவ சமூகத்தில் அப்படியே அந்நிய பாஷை பேசி சில நம்முடைய நேரம் அப்படியே வெயிட் பண்ணணும், கொஞ்சம் அமர்ந்திருக்கணும். நீங்கள் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த ஜெபம் முடிச்சுட்டு காத்திருப்பது. இதான் என்னுடைய பழக்கம். நான் என்ன எனக்கு கற்றுக் கொடுத்தாரோ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியாக காத்திருப்பது. ஆண்டவரை துதித்து கொண்டு அந்நிய பாஷை பேசிக்கொண்டு
ஆண்டவரே சொல்லுங்க, நான் இன்னைக்கு எதுக்காக முக்கியமாக நான் ஜெபிக்கணும், உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரம் என்ன, எதுக்காக நான் குறிப்பாக ஜெபிக்கணும் எதிர்பார்க்குறீங்க. ஆண்டவரே உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை சொல்லுங்கள். உங்கள் இருதயத்தில் எதுக்காக ஜெபிக்கணும் பாரம் இருக்குது எனக்கு சொல்லுங்கள். நான் ஜெபிக்கிறேன்னு காத்திருப்பது. வெயிட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். இது ரொம்ப முக்கியம். இதுக்கு நம்ம டைம் கொடுக்க மாட்டேங்கிறோம். நம்முடைய பிரச்சனை என்னன்னா, இதெல்லாம் சொல்லி முடித்தோடனே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரன்னு போயிடுறோம். ஆனால் ஏசு அங்கே தான் இருப்பார். உங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார். நீங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் சந்தோஷம்தான். இப்போ என் இருதயத்தில் இருக்கிறத என் பிள்ளைக்கு சொல்லணும். என் மகன் ஜெபிப்பான், மகள் ஜெபிப்பான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்கள் ஜெபத்தை முடிச்சுட்டு எழுப்பி போயிடுவீங்க. அப்போ ஆண்டவர் பார்ப்பார், என் பாரத்தை நான் இப்படி சொல்கிறது வெயிட் பண்ணலையே, நீங்கள் காத்திருக்கணும். கொஞ்சம் வெயிட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். இது ரொம்ப முக்கியம், காத்திருப்பது. இதை நல்லா குறித்து கொள்ளுங்க. வெயிட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் அப்படியே காத்திருந்து அமைதியாக அந்நிய பாஷை பேசணும். இப்போ நீங்கள் அமைதியாக இருதயத்தில் அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கணும். இப்போது ஆவியானவர் உங்களையும் ஆண்டவருடைய இருதயத்தை இணைப்பார். உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். சில சமயம் இயேசுவுடைய சாயலை நீங்கள் பார்ப்பீங்க. அவருடைய சாயலை நீங்கள் பார்க்க முடியும். மோசே கர்த்தருடைய சாயலை காண்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்போ அவருடைய சாயலை நீங்கள் பார்க்க முடியும். ஆவியானவர் அந்த அனுபவத்துக்களை கொண்டு வருவார். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி கொண்டே காத்திருக்கும் போது அப்போ ஆண்டவர் இருதயத்தை வெளிப்படுத்தி, மகனை இந்த காரியத்துக்கு ஜெபிப்பியா, மகளை இந்த காரியத்துக்கு ஜெபிப்பியா, இது என்ன ரொம்ப பாரப்படுத்துது துக்கப்படுத்துதுன்னு கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். முதலாவது மனிதனுடைய இருதய தேவைகளை அறிந்து ஜெபிப்பது. முதல்ல மனிதனுடைய தேவை சில மனிதர்களுக்காக ஜெபிக்க உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதுக்காக ஜெபிப்பார். ஒரு சமயம் பாருங்கள், அதிகாலையில் நான் எழுப்பி 4 மணிக்கு ஜெபிக்கும் போது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். ஆண்டவர் சொன்னார், நீ குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கணும். அப்போ என்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் ஆண்டவரேன்னு நான் காத்திருந்தேன். அதாவது வழக்கமாக நீங்கள் ஜெபிக்கிற நேரத்திற்கு முன்னால் கர்த்தர் உங்களை எழுப்புகிறார் என்றால் ஆண்டவர் ஏதோ ஒரு பாரத்தோடு வந்திருக்கிறாரு, உங்கள்கிட்ட ஏதோ சொல்ல எதிர்பார்த்து வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். வழக்கமாக 5 மணிக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க அல்லது 4 மணிக்கு ஜெபிக்கிறீங்க, அது உங்களுடைய வழக்கமான ஜெப நேரம். சில சமயம் 2 மணிக்கு உங்களுக்கு விழிப்பு வரும், 2 மணிக்கு உங்களுக்கு ஜெபிக்கணும்னு தூண்டுதல் வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் ஏதோ ஒரு பாரத்தோட தன் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை சொல்லி உங்களை ஜெபிக்க வைக்க வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். அந்த மாதிரி தான் ஆண்டவர் வருவார். அந்த நம்ம வழக்கமாக ஜெபிக்கிற நேரத்திற்கு முன்பாகவே ஆண்டவர் வந்து நிற்பார். அப்போ உங்களை எதிர்பார்க்கிறார்னு அர்த்தம். அதை விளங்கி கொள்ளணும். சில சமயம் 2 மணிக்கு 3 மணிக்கு ஆண்டவர் எழுப்புவார். எனக்கு தெரிஞ்சிடும் கர்த்தர் எழுப்புனது எனக்கு நல்லா தெரியும். அவர் ஆவியில் விழிப்பு உண்டாக்குறார்னா ஏதோ ஆண்டவர் பேச விரும்புகிறார், ஜெபிக்க விரும்புகிறார்னா நான் எழுந்து முழங்கால் போட்டுருவேன். நான் படுக்கையிலே ஜெபிப்பது கிடையாது. உடனே எழுந்து, அது எந்த ராத்திரி ஆனாலும் எந்த இடமா அந்த எழுந்து தரையில் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரை என்ன விஷயம் அப்படி கேட்கும்போது ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். இதுக்கு ஜெபம் பண்ணுவியா, இதுக்கு ஜெபம் பண்ணுவியா, அவருடைய பாரத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணுவார். உங்கள் நேரத்தை கொடுக்கணும், உங்கள் நேரத்தை விலைக்கரையமாய் கொடுக்க ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவரே மணி இப்போ 3 ஆகுது, ரொம்ப டயர்டு, 5 மணிக்கு வாங்கலேன் அப்படிலாம் பேசக்கூடாது. சிலர் அப்படி சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டா கர்த்தரை பார்த்து சொன்னேன், இப்போ முடியாத ஆண்டவர்னு சொன்னேன். யார் உங்களுக்கு இந்த அதிகாரம்லாம் கொடுத்தது? அவர் எவ்வளோ பெரிய தேவன், கோடான கோடி தூதர்களால் பரிசுத்தர் பரிசுத்தர் என போற்றப்படுகிறவர். உங்கள் வீட்டில் உங்கள் படுக்க பக்கத்தில் வந்து நின்று மகளை ஜெபம் பண்ணு, மகனை ஜெபம் பண்ணுன்னா நீங்கள் பிந்தி வர சொல்லுவீங்களா? அவரை நிர்விசாரம் தானே அது. அது அவர் எவ்வளோ காயப்படுத்துன்னு நினச்சிருக்கீங்களா? எத்தனையோ 1 மணி நேரம் தான் தூங்கியிருப்ப ஆண்டவர் வந்துடுவார். நான் டைமை பார்த்துட்டு தூக்கம் வருதான்னு சொன்னது கிடையாது. கர்த்தர் அவர் எவ்வளோ பெரிய தேவன், ஒரு மனுஷனை நம்பி வந்து நின்று ஜெபிப்பான்னு எதிர்பார்த்து வந்திருக்கிறார். என்ன மரியாதை கொடுக்குறோம் ஆண்டவருக்கு? உடனே இடமே முழங்கால் போடுங்க. விடியற்காலம் 3 மணிக்கு ஆண்டவர் வந்து நின்றார். என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். ஜெபம் பண்ணு. என்ன ஆண்டவரே, எனக்கு யாருக்கு ஜெபிக்கணும், எதுக்கு ஜெபிக்கணும், ஆண்டவர் எதுக்கு வந்திருக்கிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார்,
வெளிநாட்டில் ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் உள்ள ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர். நான் அவங்க சபைக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். போயிட்டு வந்து இப்போ 7-8 வருஷம் ஆயிட்டு. இப்போ அவர் எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியாது. நல்ல தியாகத்தோடு ஊழியம் செய்கிறவர். அதனால் ஆண்டவர் வந்து அவரை ஞாபகப்படுத்துகிறார். அந்த ஊழியக்காரனை கண் முன்னால் எனக்கு நிறுத்தி அந்த ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணு. ஐயோ, அவருக்கு என்ன ஆண்டவரே, ஒருவேளை அவருக்கு ஏதோ வியாதியோ பிரச்சனையோ நினைக்கிறேன். இல்லை, இந்த காரியம் ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். சபையில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, ஊழியத்தை விட்டு போக முடி அவன் நின்று கொண்டு இருக்கிறான், நீ ஜெபம் பண்ணு. பாரம், ஆண்டவர் துக்கத்தோடு வந்த பாரம் உங்களை தாக்கும். அந்த பாரம் உள்ள இறங்கின உடனே கண்ணீர் வரும், அழுகை வரும். அந்நிய பாஷையில் ஜெபிப்பீங்க, அழுது கொண்டே இருப்பீங்க. நான் அந்நிய பாஷையில் பேசுகிறேன், அழுதுகிட்டே இருக்கேன், கண்ணீர் வடிந்து ஓடுது. அந்த பாஸ்டரை கண் முன்னால் நிறுத்தி ஜெபித்துக்கிட்டே இருக்கிற அந்நிய பாஷையில் அப்படி ஆவியானவர் ஜெபிக்கிறார். இதுதான் ஆவியானவர் ஜெபிப்பது. நீங்கள் இடம் கொடுத்துட்டா ஆவியானவர் உங்களுக்குள் வந்து வாக்கு கடங்காத பெருமூச்சோட ஜெபம் செய்வார். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே அழுது ஜெபிச்ச பிறகு உள்ளத்தில் ஒரு சமாதானம். அந்த பதில் வந்து விட்டது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஜெபித்து முடிக்கும் போது ஆவியில் ஒரு களி கூறுதல் வரும். அப்போ ஜெபம் கேட்கப்பட்டது, பதில் வந்து விட்டதுன்னு உங்கள் ஆவியில் உடனே உணர முடியும். அப்போ ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். ஆண்டவரை ஸ்தோத்திரம்னு சொன்னேன். நான் காலையில் எழும்பி, அந்த நாட்களில் இந்த ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது, ஒரு கடிதம் எழுதினேன் அந்த பாஸ்டருக்கு. இந்த நேரம் இந்த டைம் கர்த்தர் உங்களை குறித்து பேசி இப்படி ஜெபிக்க வைத்தார், இந்த வார்த்தை உங்களுக்கு எழுத சொன்னார்னு ஒரு வசனத்தை எழுதி அனுப்பினேன். உடனே அவரிடத்திலிருந்து பாருங்க, அவர் என் ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சு அங்கேருந்து ஃபோனில் பேசுகிறார், பிரதர்னு பேசுகிறார். பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் கடிதம் வராமல் இருந்திருந்தா நான் ஊழியத்தை விட்டுட்டே ஓடி போயிருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஏன் இந்த மாதிரி பிரச்சனை? என் சபையாரை எனக்கு துரோகம் பண்ணி கூட இருந்தவங்களே இது மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால் எனக்கு மனம் உடைந்து போய் வேண்டாம் நீ ஊழியன்னு இருந்தேன். கர்த்தர் உங்களை கொண்டு என்னோடு பேசி உயிர்ப்பித்திருக்கிறார். உடனே வாங்க, நான் விசா அனுப்புகிறேன், உடனே வாங்க, இங்கே ஒரு மீட்டிங் நான் ஒழுங்கு பண்ணுறேன் வாங்கன்னு சொன்னாங்க. நான் அப்படிலாம் வர முடியாது பாஸ்டர், நீங்கள் விசா அனுப்பினாலும் வர முடியாது. ஆண்டவர் சொல்லும்போது தான் வர முடியும். நான் வரேன், கர்த்தர் சொல்லும்போது வரேன்னு சொன்னேன். மறுபடியும் கிட்டத்தட்ட 1 வருஷம் கழித்து கர்த்தர் அனுப்பினார். அங்கே போயிருக்கும்போது சபை பெருசாக வளர்ந்துருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் சொன்ன மாதிரியே கர்த்தர் சபையை பெருசாக்கிட்டாரு உங்களுடைய ஜெபம். அப்போ நம்ம ஜெபம் ஒரு ஊழியக்காரனை பாதுகாக்கும். ஆண்டவருடைய உள்ளத்தில் இந்த பாரம், அவர் வந்து எனக்கு அவர் எங்கே என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, அந்த பாஸ்டர் எந்த நிலைமையில் இருக்க தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அவர் சொல்லாட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஆவியானவர் ஜெபிக்க வைத்ததுனால ஒரு பெரிய மாற்றம் வந்தது. ஒரு சமயம் பாருங்க, விடியற் காலையில் ஆண்டவர் 2 மணிக்கு எழுப்புகிறார். எழுப்பி ஜெபம் பண்ணுன்னு சொல்லி, இப்போ தான் தூங்கி இருக்கிறோம், கர்த்தர் எழுப்பி இருக்கிறாருன்னு முழங்கால் படிக்கிட்டு உடனே அந்த 2 மணிக்கெல்லாம் போய் பல்லு வலிக்கு மோங்கலிட்டு இருக்க முடியாது. 4 மணிக்கு அப்புறம்னா ஓகே. அப்படியே படுக்க பக்கத்தில் முழங்கால் போட்டு, என்ன ஆண்டவர் இந்த ராத்திரியில் என்ன காரியத்துக்கு நான் ஜெபிக்கணும்? ஆண்டவர் வந்து 3 காரியம் சொன்னார் அன்னைக்கு. முதல்ல ஒரு டாக்டர், நல்ல மருத்துவ டாக்டர், நல்ல ஊழியம் செய்கிறவங்க, நல்ல ஆண்டவர் மேலே அன்பு ஊழியம் செய்கிறவங்க. எனக்கு அவங்க வீட்டிலலாம் நான் தங்கி இருக்கிறேன், எனக்கு தெரியும். இப்போ அவங்கள பார்த்து பல மாதமாகி விட்டார். ஆண்டவர் சொல்கிறார், அவங்களுக்கு ஜெபம் பண்ணு அப்படின்னு ஞாபகப்படுத்தி காண்பிக்கிறார். என் ஆவியில் அவங்க தெரிகிறாரு. அவங்களுக்கு எதுக்கு ஜெபிக்கணும்? பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு ஜெபிக்க சொல்லி இருந்தாங்க. ஒருவேளை அதுக்காக இருக்குமோன்னு நான் மனசில் நினைக்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், நோ, இல்லை, அவன் மரண போராட்டத்தில் இருக்கிறான், சாத்தான் அவன் உயிரை எடுக்கும்படி போராடுகிறான், ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் பேசினார். உடனே ஆவியானவர் இறங்கினார் பாருங்க. யுத்த ஜெபம், பரிசுத்த ஆவியில நிரம்பி பிசாசை எதிர்த்து அந்நிய பாஷையில் நான் ஜெபிக்கிறேன். போராட்ட ஜெபம், ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம். அந்த ஜெபம் முடியும் போது ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் ஜெயம் கொடுத்துட்டாரு, ஒன்றும் ஆகாதுன்னு. ஆண்டவரே இந்த ஜெபம் பண்ணிட்டேன், படுக்க போகலாமா? இல்லை இல்லை, இன்னொரு காரியத்துக்கு ஜெபிக்கணும். ஆண்டவர் அடுத்தார். அதுக்கு ஒரு மணி நேரம் ஜெபிக்க வைத்தார். போதுமா ஆண்டவர்? இல்லை, இன்னொன்று ஜெபிக்கணும். 3 காரியத்துக்கு ஜெபிக்க வைத்தார். 2 மணி நேரம் முடிந்தார். காலையில் அவருக்கு கடிதம் எழுதி தெரியப்படுத்தினேன். அந்த டாக்டரோட தொடர்பு கொண்டேன். அவங்க சொன்னாங்க, பிரதர், நான் மரண போராட்டத்தில் இருந்தேன், இனி நான் பிழைக்க மாட்டேன், மனைவிட்டெலாம் சொல்லிட்டேன், இனிமேல் நான் இறந்துருவேன், நீ படுக்கையில் மரணம் சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, மரண போராட்டம், இறந்துருவேன்னு சொல்லிட்டேன்.
நீங்கள் ஜெபிச்ச அதே அதிகாலையில் அந்த விடியற்கால 2-3 மணிக்கு கர்த்தர் என்னை தொட்டார். அந்த நேரம் எனக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. இப்போ நான் சுகமாயிட்டேன். அப்போ ஒரு தேவை இருக்கும்போது ஆண்டவர் ஜெபிக்கிற ஆட்களை தேடுகிறார். யார் அவைலபிளாக இருப்பாங்களோ அவங்ககிட்ட தான் பேசுவார். எப்பவும் நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். எனி டைம் நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் உங்ககிட்ட ஆண்டவர் வருவார், வந்து ஷேர் பண்ணி ஜெபிக்க வைப்பார். நீங்கள் எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கு எனி டைம் வந்தாலும் உடனே ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கணும். அப்போ பேசுவார். மனிதர்களை குறித்து இப்படி வெளிப்படுத்தி பேசுவார். 2வது பிரதர் சொன்னாங்க, சாத்தானுடைய கிரியைகளை தேவன் வெளிப்படுத்தி பேசுவார். சாத்தானுடைய கிரியைகளை ஆண்டவர் வெளிப்படுத்தி பேசுவார். பிசாசு என்ன திட்டம் வச்சிருக்கிறான் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் பேசுவார். ஒரு சமயம் பாண்டிச்சேரியில் அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் ப்ரேயர் கேம்ப் நடத்தினேன். அப்போ ஜெப முகாம் நடத்துவோம். 3 நாள் ப்ரேயர் கேம்ப். ஜெபத்தை பற்றிய 3 நாள் சொல்லி கொடுத்து ஜெபம் பண்ண வைப்போம். பாண்டிச்சேரியில் இந்த முகாம் நடக்கிறது. அப்போ அந்த முகாமில் ஜெபத்தை பற்றி சொல்லி பரிசுத்தாவிக்குள்ளே ஜெபிப்பது, வெளிப்பாடு பற்றி ஜெபிப்பது, அதெல்லாம் சொல்லி கொடுத்து ஜெபம் நடத்தி கொண்டே இருக்கிறோம். ஜெபம் நடந்து கொண்டே இருக்கும்போது திடீர்னு ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், மகனே, சென்னை பட்டணத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வருகிறது. சென்னை பட்டணத்துக்காக எல்லாரையும் ஜெபிக்க வை அப்படின்னு ஆண்டவர் பேசினார். சென்னை பட்டணத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து, ஜெபம் பண்ணுங்க. என்ன ஆபத்து தெரியாது. ஆவியானவர் சொல்ல ஜெபிக்க வை. நான் சொல்கிறேன், ஆவியானவர் சொல்லுகிறார் சென்னை பட்டணத்துக்கு ஒரு ஆபத்து வருது, நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும்னு சொல்லுகிறார். எல்லாரும் ஜெபிச்சாங்க. ஆவியில் நிரம்பி ஒரு யுத்த ஜெபம். சிலர் போராடுறாங்க, சிலர் அழுகிறாங்க. அந்த ஜெப ஆவி ஆண்டவர் ஊற்றி ஒரு பாரமுள்ள ஜெபம் உண்டானது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஜெபம். அதுக்கு பிறகு ஒரு பெரிய சமாதானம் வந்தோடனே தெரியும் ஜெபத்துக்கு பதில் வந்துட்டேன்னே. நாங்கள் ஜெபிச்சு முடித்த நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரமே சென்னையில் தற்செயலாக ஒரு மனிதன் சைக்கிள் ஓட்டி கொண்டு போன போது ஒரு காவல் போலீஸ்காரர் சந்தேகப்பட்டு அவனை பிடித்தார். இவன் ஒரு மாதிரி போகிறானேன்னு சொல்லி சந்தேகப்பட்டு இந்த சைக்கிளில் என்ன கொண்டு வந்து தற்செயலாக நிறுத்தி விசாரித்தால் எல்லாம் பாம், அதாவது குண்டு வச்சு வெடிக்க வைக்கிற பாம், அதற்கான பொருட்கள். அவனை பிடிச்சு விசாரித்தா சென்னைக்குள்ள ஒரு ஏரியாவில் சென்னையின் பல இடத்துல பாம் வைத்து தாக்குவதற்கு ஒரு பெரிய ஒரு கூட்டமே செயல்பட்டு கொண்டு இருக்கிறத கண்டுபிடிச்சு போலீஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது வெடித்திருந்தால் சென்னையில் பெரும் பகுதி அழிஞ்சிருக்கும், ஆயிரக்கணக்கான பேர் செத்திருப்பாங்க. அவ்வளோ பெரிய பிளான் வச்சுருந்தாங்க. ஆனால் பிசாசுடைய திட்டத்தை ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் முறியடித்தார். அப்போ ஒரு ஆபத்து வருதுன்னா முன்கூட்டி ஆண்டவர் சொல்லுவார். நம்ம ஜெபிச்சுட்டா யார் மூலமாவது கர்த்தர் அதை தடுத்து விடுவார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுடைய தந்திரங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி ஜெபிக்க வைப்பார். அப்போ நீங்கள் சீரியஸாக அதை எடுத்து ஜெபிக்கணும், அந்த வெளிப்பாட்டை வைத்து ஜெபிக்கணும். நான் முதல் முறை அமெரிக்கா தேசம் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கா போயிருந்த போது நியூயார்க் பட்டணத்தில் ஒரு குடும்பத்தோடு தங்கி இருந்தேன். அவங்க சொன்னாங்க, ஒரு கேம்பு நடக்குது, சர்ச்சு கேம்பு நடக்குது, அதுக்கு போயிட்டு வரலாமான்னாங்க. எங்கள் சர்ச்சு தமிழ் சர்ச்சில் கேம்பு. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட போனால் ஒரு அவுட்டரில் ஒரு கேம்பு சென்டர், அங்கே சின்ன ஒரு குளம் இருக்குது, நிறைய தங்குற இடம் இருக்குது, ஒரு சேப்பல் இருக்குது. காலையில் ஒரு கூட்டம் வச்சாங்க. அப்புறம் அவங்களுக்கு கேம்பு தானே, நல்ல சாப்பாடு, விளையாட்டு, பிள்ளைகள் விளையாட, பெரியவங்க விளையாட எல்லாம் நடந்தது. நான் எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருந்தேன். அதெல்லாம் அந்த கேம்பில் பங்கு பெற்று செய்தியெல்லாம் கேட்டேன். ராத்திரியில் இரவு உணவு முடிச்சுட்டு தங்கியிருந்தேன். நாங்கள் தங்கியிருந்த இடத்துல அது பங்கர் பெட்டு, மேலே கீழே பெட்டு. நானும் இன்னொரு நண்பர் 2 பேரும் போயிருந்தோம். அந்த குடும்பத்தோடு சேர்ந்து ராத்திரியில் எல்லாம் சாப்பிட்டு படுத்துட்டாங்க. இரவு ஒரு 11 மணி இருக்கும். படுத்துட்ட குளிர் வேறு. அந்த படுத்த பிறகு ஆவியானவர் என்னை தூண்ட ஆரம்பித்தார். எழும்பு ஜெபம் பண்ணணும், எழும்பு. ஆண்டவர் ஏதோ ஒன்று பேசி ஜெபிக்க வைக்க என்னை தூண்டுகிறதை என் ஆவியிலே உணர்ந்த உடனே நான் எழுந்தேன். எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ரூமில். எங்கே ஜெபிக்கிறது? ஜெபிக்கணும்னு ஏவுதல் ஆண்டவர் தருகிறார். அப்போ ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் பேச விரும்புகிறார். எங்கே போய் ஜெபிக்கிறது? வெளியே வந்தால் அப்படியே பனி கொட்டுது, குளிர் அப்படியே ஆட்டுது. நமக்கு அது குளிரே ஒத்துக்காது. சேப்பலுக்கு போனால் சேப்பல் மூடி வச்சுருக்கிறாங்க. எங்கேயுமே ஜெபிக்கிறதுக்கு இடம் இல்லை.
நான் தேடுறேன். ராத்திரியில் 11 மணிக்கு தனியாக வெளியில் வந்து அப்படியே தேடுறேன். ஆவியானவர் தூண்டிக்கிட்டே இருக்கார், ஜோமண்ணு ஜோமண்ணு மகனே ஜோமண்ணுன்னு சொல்லி. ஆவியானவர் அர்ஜி பண்ணுவது எனக்கு நல்லா தெரியுது. அப்போ என்ன பண்ண பார்த்தா, அந்த குளத்துக்கரையில் ஒரு உடனில் ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது, மரத்தில் செய்கிற பிளாட்ஃபார்ம். சரி, அங்கே போய் ஜெபிக்கலான்னு சொல்லி நான் முழங்கால் பாடிக்கிட்டேன். பனி கொட்டி கொண்டே இருக்கிறாரு. பரவாயில்ல, ஆண்டவர் ஜெபிக்க சொல்ல நீ முழங்கால் போட்டு, ஆண்டவரை நான் என்ன செய்யணும், எதுக்காக ஜெபிக்கணும், ஏன் ஆண்டவரேன்னு கேட்க ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். நான் அது வரைக்கும் அமெரிக்கா வச்சுருந்த சிந்தெல்லாம் வேறு. அங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க எழுப்புனாங்க, எவ்வளோ ஊழியங்கள் நடக்குது, எவ்வளோ பிரபலமான தேசம், உலகெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக நினச்சிருந்தேன். அந்த ஆண்டவர் துக்க முகத்தோடு வந்து ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்துக்காக நான் துக்கம் அடைந்திருக்கிறேன், இந்த தேசத்துக்காக நான் துக்கம் அடைந்திருக்கிறேன். என் இருதயமே நொறுங்கி போச்சு. என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? ஓய் லார்ட், இது உங்களுடைய தேசம், எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. இருக்கட்டும், இந்த தேசத்துக்குள்ளே நடக்கிறது உனக்கு தெரியுமா? நம்ம வெளியில் பார்க்குற உள்ள நடக்கிறது என்னை துக்கப்படுத்துகிறது, அவமானப்படுத்துகிறது. இந்த தேசத்தில் என் மனம் துக்கப்பட்டு நிற்கிறது. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், நான் ஜெபிக்கிற மக்களை தேடுகிறேன். ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை. என் பாரத்தை புரிந்து கொண்டு இதெல்லாம் நடந்தது கிட்டத்தட்ட 28 வருஷம் இருக்கும். 28 வருஷத்துக்கு 30 வருஷம் இருக்கும். முதல் முறை போயிருந்த போது 28 வருஷம் இருக்கும். அப்போ ஆண்டவர் பேசினார், ஜெபிக்க ஆள் இல்லை, நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் சொன்னார், அமெரிக்கா தேசத்து மக்களுக்கு ஒரு பெருமை என்னென்னா, எங்களை யாரும் அசைக்க முடியாது. எங்கள் இராணுவத்தை தாண்டி ஒருவரும் இந்த நாட்டுக்குள்ளே வர முடியாது. அப்போ நாங்கள் தான் பாதுகாப்பான தேசம், நாங்கள் தான் உயர்ந்த தேசம், எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற பெருமை இந்த தேசத்துக்கு இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆபத்து வரப்போகிறது. இந்த தேசத்தில் உள்ளுக்குள்ளேயே பல அழிவுகளும் ரத்த சிந்துதலும் பாதிப்பும் வரப்போகுது. அது இவங்களுக்கு தெரியலை. நீ ஜெபம் பண்ணுவியான்னு சொன்னார். நான் கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் அந்த தேசத்துக்கு வந்து பேசின காரியம் அழுது ஜெபிச்சேன். அந்த நாட்டில் விடியற் காலை வரைக்கும் கிட்டத்தட்ட 4-5 மணி வரைக்கும் ஆண்டவர் ஜெபிக்கிற பாரத்தை தந்து கொண்டே இருந்தார். ஜெபம் பண்ணி முடித்து தான் நான் போனேன். அதுக்கப்புறம் அங்குள்ள சில தெய்வ பிள்ளைகளோடு சொன்னேன், நான் இந்த நாட்டை பற்றி என்னென்னவோ நினச்சிருந்தேன், ஆனால் ஆண்டவர் வந்து இவ்வளோ துக்கத்தோடு ஒரு காரியம் சொல்லி இந்த மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அழிவு வரப்போகுதுன்னு வேற கர்த்தர் சொல்லுகிறாரே. அப்படி சொன்னபோது சிலர் சொன்னாங்க, இது மாதிரி கர்த்தர் சிலருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் பிரதர் அப்படின்னு கூட கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதன் பிறகுதான் இரட்டை கோபுரம் விமான தாக்குதலில் இடிந்து விழுந்ததில்லை, எவ்வளோ ரத்த சிந்துதல், எவ்வளோ பெரிய பாதிப்பு. கண்ணீர் விட்டு ஆண்டவர் ஜெபிக்க வைத்தது எதுக்காக தெரியுமா? ஒரு விமானத்தை அவங்க வந்து பென்டகன் என்பது அமெரிக்கனுடைய இராணுவ ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற இடம் பென்டகன், உலகத்திலேயே பெரிய கட்டடம். அது வந்து வாஷிங்டன் டிசியில் இருக்கிற அமெரிக்காவுடைய இராணுவ ஆஃபீஸ் இருக்கிற இடம். அந்த எல்லை வரைக்கும் விமான தாக்குதல். ஆண்டவர் என்ன எதுக்கு சொன்னார்? அவருடைய பெருமையை உடைத்தார். அமெரிக்கா எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பெருமையை உடைத்து 2 பெரிய உயர்ந்த கட்டடம் இடிந்து விழுந்தது. ஒரே டைமில் 4 விமானங்களை கடத்தினாங்க. நான் சொன்னேன், இந்தியாவில் கூட கடத்த முடியாது ஐயா, ஒரே டைமில் எப்படி 4 விமானத்தை கடத்த முடியும்? 1 கடத்தினான்னா கூட பரவாயில்ல, 4 விமானத்தை கடத்தி 3 விமானங்கள் மூலமாக பாதிப்பு. ஒரு விமானம் வந்து கேபிட்டலுக்கு வச்சது ஆண்டவர் தடுத்து நிறுத்திட்டார். கேபிட்டலில் வந்து விமானம் தாக்கியிருந்தால் பெரிய அவமானமாகி இருக்கும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதை விடவில்லை. பென்டகனில் ஒரு பகுதி அழிக்கப்பட்டது. மிலிட்ரியினுடைய இராணுவ ஆஃபீஸ் வரைக்கும் அந்த பாதிப்பு வந்தது. ஆண்டவர் பெருமையை உடைத்து விட்டார். நான் பாதுகாக்கட்டும், உன் நாட்டை யார் பாதுகாக்க முடியாது என்பதை சொல்லுவதற்கு. அதன் பிறகு அமெரிக்காவுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச். மக்கள் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, ஆண்டவரை தேட ஆரம்பித்தாங்க. ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வந்ததை நமக்கு தெரியும். இதை கர்த்தர் முன்கூட்டியே சொன்னார். அதே டைமில் அந்த மென்ஹாட்டன் என்கிற இடம், அந்த 2 உயர்ந்த கட்டடம் உடஞ்சி விழுந்ததில்ல, அதே இடத்துல டேவிட் வில்கர்சன், நான் உங்களுக்கு சொன்ன ஏற்கனவே, டேவிட் வில்கர்சன் ரவுடிகளை ரட்சிப்புகளை நடத்த கர்த்தர் கொண்டு போனார். அவருடைய சர்ச் அங்கே இருக்குது அதே இடத்துல.
அவர் சில வாரமாக சொல்லியிருக்கிறார். சர்ச்சில் அழுது கொண்டே சொன்னார், ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஒரு ஆபத்து வரப்போகுது, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நாட்டுக்காக ஜெபிங்கன்னு அழுது அவரும் ஜெபித்திருக்கிறார், சபையை ஜெபிக்க வச்சிருக்கிறார். நான் அதுக்கு பிறகு தான் நான் அறிந்தேன், அந்த ஜெபத்தினால தான் இந்த தீவு பாதுகாக்கப்பட்டது, அல்ல இந்த தீவு அழிஞ்சு போயிருக்கோம். தேவன் பயங்கரமான அழிவுக்கு ஒப்பு கொடுத்திருப்பார். இப்படி பலருடைய ஜெபத்தினால தான் இம்மட்டும் அந்த தீங்கு நிறுத்தப்பட்டு தேசம் பாதுகாக்கப்பட்டது. இதெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம். சாத்தான் என்ன திட்டம் வச்சிருக்கிறான், நீங்கள் எப்படி ஜெபிக்கணும் என்பதை இதே மாதிரி தான் நம்ம தேசங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்போ அந்த வெளிப்படுத்தலுக்கு தான் நீங்கள் காத்திருக்கணும். ஜபெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக காத்திருந்து ஆவியானவர் உங்களோட பேச, ஆண்டவர் பேச இடம் கொடுக்கணும், காத்திருக்கணும். மூணாவது காரியம் தான் பாருங்க, தேவனுக்காக ஜெபிப்பார். ஆண்டவர் சொல்லுகிற ஜப குறிப்புக்காக, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜபம், அதில் தான் 5 காரியம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த மரமண்டலத்தில் செய்யப்படுவது உள்ள பூமியில் செய்யப்படுவதாக. அப்போ வானமண்டலம் சுத்திகரிக்கப்படணும். இயேசு வரும்பொழுது வானமண்டலத்தை நிற்பார். இதுக்கு ஜெபிக்க ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். பாருங்க, இங்கே தூத்துக்குடி இந்த டயசிஸ், நாசரேத் டயசிஸ்னா நிறைய மிஷினரிகள் ஊழியம் செய்த இடம் இது. மிஷினரிகள் தியாகத்தோடு ஊழியம் செய்த இடம். ஒரு சமயம் இங்குள்ள ஒரு பெரிய கோபுரத்து மேலே ஒரு ஆள் ஏறி நான் தற்கொலை பண்ணி சாக போகிறேன்ட்டார். அது பேப்பரில் நியூஸ் போட்டு, கோபுரம் தற்கொலைக்காகவா அப்படின்னு போட்டு செய்தி, நியூஸ் பேப்பரில் செய்தி. மேலே இந்த குடும்பமாக நான் தற்கொலை பண்ண போகிறேன், இந்த சபைக்குள்ளே இந்த அநியாயெல்லாம் நடக்க, எனக்கு அநீதி பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த செய்தியை பார்த்துட்டு எனக்கு அந்த துக்கம் வர காரணம், ஆண்டவர் துக்கப்பட்டார். நான் போய் ஜெபிக்க முழங்கால் போடுறேன், கண்ணீராக வருது, அழுகையாக வருது. ஆண்டவரே உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுது, உம்முடைய நாமம் அவமானப்படுத்தப்படுது, இப்படிலாம் பரிகாசமாக பேசுகிறாங்களே, அழுகையாக வருது, கண்ணீராக வருது. கண்ணீரோட ஜெபம் பண்ணி, அழுது ஜெபம் பண்ணி, நான் அங்கே உள்ள பிஷப்புக்கு, முக்கியமான தலைவருக்கு கடிதம் எழுதினேன். கர்த்தர் துக்கப்படுகிறார், ஆண்டவர் துக்கப்பட இடம் கொடுக்காதங்க, அது உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும் அப்படின்னு நான் உடனே இதை கவனிங்க, சபையை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி கடிதம் எழுதினேன் நான். என் ஆண்டவர் இந்த பாரம் கொடுத்தார், இந்த காரியம் தேவனை துக்கப்படுத்துகிறது என்று. ஒரு காரியத்தை பார்த்தா நம்முடைய உள்ளம், ஆண்டவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டால் நம்முடைய உள்ளம் பாதிக்கப்படணும். பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு ஜெபிப்பது, அப்போ தான் அந்த அபிஷேகம் இறங்கும். அந்த தீர்க்க தரிசன ஜப ஆவி இறங்கும் போது உங்களுடைய ஜப வித்தியாசமாக மாறும். நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க, அந்நிய பாஷை பேசுவீங்க, அப்படியே புலம்பிக் கொண்டே இருப்பீங்க. சில சமயம் வார்த்தை வராது, பெருமூச்சு வரும். அந்த காட்சி தெரியும், வார்த்தை வராது, அழுதுகிட்டே இருப்பீங்க. அதுதான் பெருமூச்சோடு ஜபம் பண்ணுவது. வார்த்தையே வராது, ஆனால் பெருமூச்சு வரும், ஏக்க பெருமூச்சு வரும். அப்படியே உங்களுடைய இருதயம் பாதிக்கப்படும், உங்களுடைய சரீரம் பலவீனப்படும், உங்களுடைய சரீரத்தில் இந்த பாதிப்பு வரும். தானியேல் அப்படி ஜெபிச்சதுனால மரித்தவனை போல விழுந்துட்டன்றார். தேவதூதன் அவர் தூக்கி நிறுத்துகிறார், எழுதப்பட்டிருக்குல்ல. அதே மாதிரி நம்முடைய சரீரம் பாதிக்கப்படும். அந்த ஆண்டவருடைய பாரம் நம்முடைய உள்ளத்தை தாக்கும் போது அந்த பாதிப்பு வரும். வயல் நிலங்கள் விளைந்திருக்கிறது, அறுவடைக்கு ஆட்கள் இல்லை, ஆண்டவர் இயங்குகிறார். அந்த பாரம் நம்மை தாக்கணும். ஆண்டவரே, அறுவடைக்கு ஆட்கள் இல்லையே, எழுப்புங்க எழுப்புங்க. அந்த ஜபம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜபம். அதே மாதிரி சகரியா 10:1 பின்மாறி காலத்தை மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்க, ஆவியின் மழை ஊற்றப்படணும். இந்த மாதிரி ஆண்டவர் கொடுத்த ஜப குறிப்பெல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். இப்படிலாம் கர்த்தர் உங்களோட பேசுவார், உங்களுக்கு வெளிப்படுத்துவார், உங்களை உற்சாகப்படுத்த தான் இதை நான் சொல்லுகிறேன். 1999 அமெரிக்கா தேசத்தின் எழுப்புதலுக்காக 3 நாள் உபவாச ஜபம் நடத்துகிறோம். ஒவ்வொரு வருஷமும் வாஷிங்டன் டிசியில் 3 நாள், சான் பிரான்சிஸ்கோ, அதாவது கலிஃபோர்னியாவில் 3 நாள், அப்புறம் டெக்சஸ் மாநிலம், இப்படி 3 இடத்துல உபவாச ஜபம் நடத்தி கொண்டே இருக்கிற அமெரிக்க எழுப்புதலுக்காக 25 வருஷமாக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கடந்த 2023 வருஷம் ஜூலை மாதம் அங்கே போய் ஒவ்வொரு ஜூலை மாதம் போய் ஜெபம் நடத்துவோம். அது 24வது வருஷம். ஒரு வருஷம் கூட தடையில்லாமல் கர்த்தர் நடத்தினார். கர்த்தர் ஒரு காரியம் நடத்தினா தடையை பிசாசு கொண்டு வர முடியாது. அவன் முயற்சி பண்ணினாலும் கர்த்தர் எல்லாத்தையும் உடைத்தறிந்து விடுவார்.
நம்ம ஒப்பு கொடுத்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் கர்த்தர் வழி திறப்பார். 2023ஆம் வருஷம் ஜூலை மாதம் போயிருந்த போது டெக்சஸ் மாநிலத்தில் டேலஸ் என்ற ஒரு பட்டணத்தில் ஒரு வீட்டில் என்ன தங்க வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டில் நான் வழக்கமாக போனால் அவங்க வீட்டில் தான் தங்குவேன். அந்த பிள்ளைகள் நல்லா ஜெபிக்கிறவங்க, சொந்த ஊர் நேசரத்து. அவங்க 2 பேரும் நல்லா அபிஷேகம் பெற்றவங்க, பிள்ளைகள்லாம் நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகள். அவங்க வீட்டில் என்ன தங்கியிருந்தேன். இரவு வெகு நேரம் பேசி கொண்டு இருந்தோம். பேசிட்டு படுக்க போகும்போது இரவு ஒரு 11 மணி ஆயிடுச்சு. நல்ல டயர்டு வேறு, ட்ராவல் டயர்டு, தூங்கிட்டேன். விடியற் காலையில் ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு ஆண்டவர் எழுப்பினார். ஆண்டவர் நல்லா எனக்கு தெரியும் கர்த்தர் நான் தூங்குனா எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது எனக்கு. இத்தனை மணிக்கு எழும்பணும்னு ஜெபிச்சுட்டு படுத்தா கரெக்டாக அத்தனை மணிக்கு தான் விழிப்பு வரும். இடையில் அந்த டிஸ்டர்பன்ஸ் வராது. அது எழுப்பினா கர்த்தர் வந்திருக்கிறான்னு எனக்கு தெளிவாக தெரியும். 2 மணிக்கு ஆண்டவர் எழுப்பினார். ஆண்டவர் வந்திருக்கிற தெரிஞ்சு எழுப்பின உடனே நான் எழும்பி தரையில் முழங்கால் படிக்கிட்டேன். முழங்கால் படிக்கிட்டு முதல்ல அவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே என்ன விஷயம், எந்தக்காக என்னை எழுப்புனீங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் ஒரு காட்சியை காண்பித்தார். அந்த காட்சி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சிங்காசனத்தில் கர்த்தர் அப்படியே உட்கார்ந்துருக்கிறார். சிங்காசனத்தில் இயேசு அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருந்து ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் சொல்லும்போது, இந்த அமெரிக்கா தேசம் என்னால் உருவாக்கப்பட்ட தேசம். நான் இந்த தேசத்தை எனக்காக உருவாக்கினேன். ஆயிரக்கணக்கான வருஷ சரித்திரம் உள்ள தேசம் இந்தியா, எகிப்து, பாபிலோன், இஸ்ரவேல், இப்படி பல தேசம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷ சரித்திரம். ஆனால் அமெரிக்கா அப்படி கிடையாது. 1600களில் தான், இன்னும் 500 வருஷம் கூட ஆகலை அமெரிக்கா உருவாகி. ஆண்டவர் சொன்னார், இதை நான் உருவாக்கின தேசம் எனக்காக. 2 தேசத்தை உருவாக்கினேன். ஒன்று இஸ்ரவேல் தேசம், இன்னொன்று அமெரிக்கா தேசம். எனக்காக நான் பிரத்யேகமாக உருவாக்கின தேசம். நிறைய எனக்கு அதுக்கு இத்தனை வருஷம் நான் போயிருக்கிறேன். எனக்கு ரொம்ப தெரியாது. ஆண்டவர் இதெல்லாம் என்கிட்ட பேசுகிறார். ஒன்றுன்னா நான் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இந்த தேசத்தை நான் உருவாக்கி ஊழியர்களை எழுப்பி தேசத்தை கட்டமைப்பித்த என் தேவ மனிதர்களை எழுப்பின ஆபிரகாம் லிங்கன், அது மாதிரி ஜான் ஆடம், இது மாதிரி ஜார்ஜ் வில்லியம், வாஷிங்டன், ஜார்ஜ் வாஷிங்டன், இவங்கெல்லாம் நல்ல ஜெபிக்கிற தேவ மனிதர்கள். அவங்கள வச்சு தான் தேசத்தில் நான் கட்டமைத்து கொண்டு வந்தேன். இந்த தேசம் ஒரு காலத்தில் எனக்கு சாட்சியாக இருந்தது. என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினர். என் சுவிசேஷத்தை உலகமெல்லாம் கொண்டு போனார். என்னை மகிமைப்படுத்தின தேசம். இந்த தேசத்தை இன்றைக்கு சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாய் அபகரித்து இந்த தேசத்தின் பல எல்லைகளை தன் ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து விட்டான். இன்றைக்கு இதே தேசத்தின் மூலம் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஓரின சேர்க்கையா அமெரிக்கா, கள்ள உபதேசமா அமெரிக்கா, இந்த பாவமா அமெரிக்கா, எல்லாம் இன்றைக்கு இந்த தேசத்தின் மூலம் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது. நான் அவமானப்படுத்தப்படுகிறேன். காரணம், பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேசத்தை தன்னுடைய வசத்திலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். இந்த தேசம் எனக்கு வேணும். இதே வார்த்தை சொன்னார். நான் எழுதி வச்சிருக்கிறேன். இந்த தேசம் முழுமையாக எனக்கு வேணும். எந்த தேசத்தில் நான் மகிமைப்பட்டேனோ அந்த தேசத்தில் தூஷிக்கப்படுகிறது என் நாமம். இந்த தேசம் எனக்கு முழுமையாக வேணும். அப்படியாண்டு அந்த வார்த்தை சொன்னார். அதை கேட்ட உடனே என்னால் அடக்கி கொள்ள முடியல. சத்தமிட்டு அழுதேன். நான் இதுவரைக்கும் அப்படி அழுதது கிடையாது. சத்தமிட்டு அழுதேன். முகங்கொப்பர விழுந்து அழுதேன். என் ஆண்டவருடைய உள்ள எவ்வளவு பாரம் கொண்டிருக்கிறார், இந்த தேசத்திற்காக அவர் எவ்வளவு துக்கம் அடைந்திருக்கிறார் என்று சத்தமிட்டு அழுதேன். ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் பெருமூச்சு விட்டு அழுதேன். வெகு நேரம் அழுதன பிறகு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், நீங்கள் சொல்லுங்க, நான் செய்கிறேன். ஆண்டவர் சொன்னார், இந்த தேசம் திரும்ப என் ஆளுகைக்குள் வரணும், முழுமையாக என் ஆளுகைக்குள்ள வரணும். பெரும்பகுதியை சாத்தான் பிடித்து விட்டான். சபைகளை பிடித்து விட்டான், அரசாங்கத்தை பிடித்து விட்டான், வாலிபர்களை பிடித்து விட்டான், குடும்பத்தை நாசமாக்கி விட்டான். மந்திரங்கள், பில்லி சூனியங்கள் பெருகிவிட்டது, ஓரின சேர்க்கை பெருகிவிட்டது, அநியாய அக்கிரமங்கள் பெருகிவிட்டது, அநீதி தேசத்தில் பெருகிவிட்டது, அசுத்தங்கள் பெருகிவிட்டது, தேசம் பாழாகிவிட்டது. சாத்தான் இந்த தேசத்தை பாழாக்கி விட்டான். இது முழுமையாக எனக்கு வேணும். இது என்னுடைய தேசம்.
நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், தேசத்தை திரும்பவும் என் ஆளுகைக்குள் கொண்டு வர ஜெபம் தேவை. ஆண்டவர் சொன்ன ஜெபம் தேவை. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்ன, நீ மாத்திரம் ஜெபித்தால் போதாது, நீ இந்த தேசத்துக்கு வந்து இந்த தேசம் முழுவதும் பிரயாணப்பட்டு மக்களை ஜெபிக்க வைக்கணும். என் பாரத்தை நீ சொல்லி ஜெபிக்க வைக்க நீ செய்வியா? செய்கிற ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், 21 நாள் ஜெபம் பண்ணணும், உபவாசித்து ஜெபம் பண்ணணும், தேசம் முழுவதும் நீ போகணும், பல மாநிலங்களுக்குள்ளே போகணும், எல்லா இடத்துல மக்களை ஜெபிக்க வைக்கணும். ஒரு பெருங்கூட்ட ஜெபம் எனக்கு தேவைன்னு கர்த்தர் பேசினார். சரி ஆண்டவரை செய்கிறேன்னு சொல்லிதான் ஏப்ரல் மாதம் கடந்த வருஷம் 2024 ஏப்ரலில் 21 நாள் ஜெபம் வைத்தோம். நிறைய பேர் சொன்னாங்க, பிரதர் அமெரிக்கா பெரிய தேசம், நீங்கள் 17 மாநிலத்துக்கு போகிறீங்க, 21 நாள் பிரயாணப்பட முடியாது. 21 நாள் பகலில் பிரயாணம், ராத்திரியில் ஜெபம், பகலில் பிரயாணம், உபவாச ஜெபம், உபவாசத்தோடு பிரயாணப்படணும், ஜெபிக்கணும், அடுத்தடுத்த பட்டணம் போகணும், முடியாது. ஒரு பட்டணத்துக்கு 2 நாளாவது கொடுங்க. ஒரு நாள் பிரயாணம், ஒரு நாள் ஜெபம், ஒரு நாள் பிரயாணம், ஒரு நாள் ஜெபம். நான் சொன்ன அதுக்கு டைம் இல்லை, இந்தியாவில் எனக்கு நிறைய ஜெபிக்க வேண்டிய வேலை இருக்குது, 21 நாள் தான் முடியும், அவ்வளோதான். அங்கே உள்ளவங்க சொன்னாங்க இது நடக்கவே நடக்காதுன்னு. ஆனால் கர்த்தர் நடத்தி வைத்தார். 21 நாள் ஜெபிக்க வைத்தார். ஒவ்வொரு பட்டணத்திலும் ஜெபிக்கிற மக்களை எழுப்பினார். அமெரிக்கா பிலாங்ஸ் டு ஜீசஸ். அமெரிக்கா இயேசுவுக்கு சொந்தம். புக்கிலெட் அடித்து கொடுத்தோம். அமெரிக்கர்கள் வந்தாங்க, வெள்ளைக்காரங்க வந்தாங்க, வெள்ளைக்கார பாஸ்டர்ஸ் வந்தாங்க. எங்களுக்கே இந்த தேசத்தை பற்றி தெரியாது, இந்த தேசத்தில் தான் பிறந்து வளர்ந்தோம், இந்த தேசத்தை பற்றி இவ்வளோ காரியங்களுக்கு தெரியாது. இந்த ஆளுக்கு எப்படி தெரியுது? எனக்கு தெரியாது. இயேசு எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தார். இதான் என்னுடைய தேசம், இப்படி தான் இந்த தேசம் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு பாரத்தை கொடுத்து ஜெபிக்க வைத்தார். நாங்கள் ஜெபித்ததுனால அமெரிக்கா முழுதும் ஒரு ஜெப பாரம் உண்டாக ஆரம்பித்தது. ஜெபிக்கிற மக்கள் பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. இனி எழுப்புதலை பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் சாத்தானுடைய ஆளுகைக்கு முடிவு வருகிறது. பிசாசுடைய கிரியைகள் கொஞ்சம் கொஞ்சமாய் அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அது முழுமையாக ஆண்டவருக்கு சொந்தமாகணும். மறுபடியும் ஜூலை மாதம் போனோம் உபவாச ஜெபத்துக்கு. ஜூலை மாதம் போனோம் மறுபடியும். இங்கே ஒரு வாரம் ஜெபம் முடிச்சுட்டு கனடா தேசத்தில் போய் ஜெபிக்கணும். நீ விசா வரவே இல்லை, கனடா விசா வரல. 5 மாதம் 6 மாதம் ஆச்சு, வரல. எல்லாரும் ட்ரை பண்ணாங்க, ஜெபிச்சாங்க. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட இப்போ எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே பிரயாசப்படுறாங்க, ஆனால் எனக்கு கனடா தேசத்துக்கு போகலன்னு வருத்தெல்லாம் இல்லை, என்ன விஷயம் தெரியலையேன்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், நான் தடுத்து வச்சிருக்கும் போது யார் ஜெபிச்ச நடக்கும் மகனேன்னார். என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? கனடா தேசத்துக்கு போத நான் தான் தடுத்து வச்சிருக்கேன். ஏன்? அங்கே இல்லை, அமெரிக்காவுக்கு இன்னும் ஜெபம் போதாது, இன்னும் ஜெபம் தேவை. அதனால் இந்த தேசத்தில் இந்த வருஷம் முழுதுன்னு இருந்து ஜெபம் பண்ணி நீ கனடா போக வேண்டாம். அப்போ நான் என்ன ஜெபிக்கணும்? என்ன உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோமே, முழு இரவு ஜெபம் வை, ராத்திரி ஜெபம் வைத்து ஜெபிக்க வை மக்களை. 3 இடத்துல எந்தெந்த இடத்துல ஜெபிக்கணும் கர்த்தர் தெளிவாக சொன்னார். எந்தெந்த பட்டணத்தில் ஜெபிக்கணும், 3 இடத்துல முழு இரவு ஜெபம் நடத்து. இதுக்காகத்தான் ஜெபிக்கணும்னு சொல்லி குறிப்பாக ஆண்டவர் ஜெபிக்க வைத்தார். இதெல்லாம் ஜெபிக்க வைத்ததுனால இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வந்திருக்கிறது. ஜனங்கள் மத்தியில் ஜெபாவி ஊற்றப்பட்டு இருக்கிறது. நம்ம ஜெபிக்க ஜெபிக்க காரியத்தை ஆண்டவர் செய்கிறதை பார்க்க முடிந்தது. இதை தான் ஆண்டவர் வெளிப்படுத்த அவர் அந்த பாரத்தை சொல்லுவார், அவரே ஜெபிக்க வைப்பார். எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த நாளில் அந்த டெக்ஸஸில் அந்த ரூமுக்குள்ளே கதறி அழுது, அது மாதிரி நான் சத்தம் போட்டு அதுக்கு முன்னால் ஜெபித்ததே கிடையாது. அவ்வளவு நான் அழுது ஜெபிக்கும் போது அடுத்து நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். இன்னொரு சிங்காசனம், சாத்தான் வந்து உட்கார்ந்துருக்கான் சிங்காசனத்தில். அதையும் ஆண்டவர் காண்பித்தார். பாரு அவன் என்ன செய்கிறான்னு பாரு. சிங்காசனத்தில் உட்கார்ந்து சாத்தான் சொல்கிறான், இங்கே எதுக்கு வந்து அழுகிற நீ, இங்கே எதுக்கு வந்து அழுது ஜெபிக்கிற நீ, உன் தேசம் இந்தியா, இந்தியாவுக்கு போய் ஜெபம் பண்ணு, இந்த நாட்டுக்கு நீ ஏன் வரணும் ஜெபிக்கன்னு பிசாசு கேட்குறான். அப்போ என்ன பதில் சொல்கிறது? அப்போ ஆவியானவர் என்னை உணர்த்தினார். நான் சொன்னேன், அமெரிக்கா இயேசுவுக்கு சொந்தம், இயேசுவுக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கு சொந்தம். நான் வருவேன், நான் ஜெபம் பண்ணுவேன். சாத்தானை என்னால் பார்க்க முடியுது, ஆண்டவர் காண்பித்தார். அதனால தான் இப்படி காமிச்சுட்டா நம்முடைய பாரம் அதிகமாகிடும். உங்களால் ஜெபத்தை நிறுத்த முடியாது. இதுதான் நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் போது
ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இஸ்ரவேல் தேசத்துக்கு ஏன் போகிறோம்? நான் வருஷத்தில் ஒரு முறை ஒரு 50 பேர் கூட்டிகிட்டு போவோம். வெளியே தெரியாது, பத்திரிக்கையிலும் போடல, வெளியே யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சவங்களாம் வந்து பிரதர் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் நானும் ஒரு 10 நாள் போயிட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு வரலான்னு தான் போனேன். பல வருஷம் போயிருக்கிறோம். அங்கே போய் இந்தியாவுக்காக தான் அழுது ஜெபம் பண்ணுவோம். கெத்செமனே தோட்டத்தில் 2015 வருஷம் கெத்செமனே தோட்டத்தில் எல்லாருக்கும் 1/2 மணி நேரம் ப்ரேயர் டைம், எல்லாம் போய் தனித்தனியாக ஜெபிங்கன்னு சொல்லி நாங்கள் டைம் வாங்கி ஜெபிக்க வைப்போம். அதுக்குன்னு பிரத்யேகமாக பெர்மிஷன் வாங்கி அந்த டைம் வாங்கி ஜெபிக்க வைப்போம். நான் போய் ஒரு ஒலிவ மரத்து அடியில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இந்தியாவுக்காக ஜெபிக்கிறேன், இந்தியா ரட்சிக்கப்படணும். நான் அதுக்கு முன்னால் இஸ்ரவேலில் ரட்சிக்கப்பட ரொம்ப ஜெபிச்சதே கிடையாது. அது கடைசி காலத்தில் தான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, உபத்திரவு காலத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதையே நான் நம்பி கொண்டு இருந்தேன். அதனால் இந்தியாவுக்காக தான் ஜெபம் பண்ணேன். அங்கே போய் இந்தியாவுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இயேசு பிரத்யட்சமாய் வந்து நின்றார். நான் முதல் முறை அங்கே இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் பிரத்யட்சமாய் நான் பார்த்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், மகனே, இந்த தேசத்தில் எருசலேமின் சமாதானத்துக்காக எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, நீயும் வரும் பொழுதெல்லாம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுற எருசலேமின் சமாதானத்துக்காக. ஆமாம் ஆண்டவரே, ரட்சிக்கப்படாமல் எப்படி எழுப்புதல் வரும்? ரட்சிக்கப்படாமல் எப்படி சமாதானம் வரும் என்று ஆண்டவர் கேட்டார். ஆமாம், என்ன ரட்சிக்கப்பட்டால் தானே சமாதானம் வரும், ரட்சிக்கப்படாமல் எப்படி சமாதானம் வரும்? அப்போ என்ன பண்ணணும்? இவங்க ரட்சிப்புக்காக நீ ஜெபம் பண்ணுவியா? நீ வந்த இந்தியாவுக்காக ஜெபிக்கிற, இந்த இஸ்ரவேலில் ரட்சிக்கப்படணும்னு என் ஜனத்துக்காக ஜெபம் பண்ணுவியான்னு ஏக்கத்தோடு ஆண்டவர் கேட்டார். அந்த வார்த்தை என் இருதயத்தை ஊடுருவினார். அந்த துக்க முகத்தை நான் நேரடியாக பார்த்தேன். இயேசுடைய முகத்தை பார்த்து சொல்லும்போது, என் ஜனம் ரட்சிக்கப்பட நீ ஜெபிப்பியான்னு சொன்னார். நான் இதுவரைக்கும் ஜெபிக்காமல் இருந்துட்டேனே, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன்னு கண்ணில் கண்ணீர் வடி ஆரம்பித்தார். அப்போ ஆண்டவர் அடுத்து சொன்னார், நீ ஜெபிச்சா மட்டும் போதாது, பிறகு இந்தியாவுக்காக நீ எப்படி ஜெபிக்கிறியோ, இந்தியாவுக்காக எப்படி எல்லா மக்களையும் ஜெபிக்க வைக்கிறியோ, அதே மாதிரி என் இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்பட மக்களை கூட்டிகிட்டு வந்து ஜெபம் பண்ணுவியா என்று கேட்டார். அப்போ தான் அந்த கெத்செமனே தோட்டத்தில் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தேன். நானும் ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிற மக்களை கூட்டிகிட்டு வர ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். நேரடி ஆண்டவர். அதனால தான் அந்த மக்கள் ரட்சிக்கப்படுன்ற பாரம் எனக்கு உண்டாகி, அதன் பிறகு 16, 17, 18, 19 தொடர்ச்சியாக எழுப்புதல் சுற்றுலான்னு வச்சு ஒரு நாள் 12 மணி நேரம் உபவாச ஜெபம் பண்ணுவோம், இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்பட. அடுத்து என்ன செய்யணும் ஆண்டவரை கேட்டேன். 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும், 7 days ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் பண்ணணும். ஆண்டவரை இடம் சுற்றி பார்க்க வருவாங்க, உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆட்கள் வருவாங்களா? நீ கூப்பிடு, நான் எழுப்பி தர்றேன், வருவாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், இடம் சுற்றி பார்க்கக்கூடாது, ஒன்லி உபவாசம் பண்ணி ஜெபம், ராத்திரி மட்டும் சாப்பாடு கொடுக்கப்படும், உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். எத்தனை பேர் வர்றீங்க? அதேபடி பணம் செலவு பண்ணி சாப்பிடாம உபவாசம் பண்ணி இஸ்ரவேலுக்கு ஜெபிக்க யார் வருவாங்க? இடம் சுற்றி பார்க்கணுன்னா வருவாங்க. ஆண்டவர் கொண்டு வந்தார். 100 பேருக்கு மேலே வந்தாங்க. எங்கள் இடம் பார்க்க வேண்டாம், நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். 100 பேருக்கு மேலே வந்தாங்க. 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினோம். 2017, 18, 19 ஜெபம் பண்ணினோம். 2023 போகணும், யுத்தம் வந்து விட்டார். யுத்தம் வந்த உடனே போக முடியாத சூழ்நிலை. எல்லாம் பேர் கொடுத்துருந்தாங்க உபவாசத்து ஜெபத்துக்கு. யுத்தம் வந்துட்டு நம்ம போக முடியாது, இன்னைக்கு கவர்மெண்ட்டும் இஸ்ரேலுக்கு போகாதுங்கன்னு சொல்கிறாங்கன்னு உடனே சரி யுத்தம் நின்ற பிறகு ஜெபிக்க போகலான்னு நிறுத்திட்டோம். ஆனால் 70 பேருக்கு மேலே 100 பேருக்கு மேலே பணம்லாம் கொடுத்துட்டாங்க. யுத்தம் வந்துட்டு சூழ்நிலை எப்படி இருக்குது, அதனால் நம்ம யுத்தம்லாம் நின்ற பிறகு நம்ம ஜெபிக்க போகலான்னு. ஆனால் 2024 மார்ச் மாதம் கர்நாடகா மாநிலத்தில் ஒவ்வொரு பட்டணமாக ஜெபிக்க போகிறோம். நானும் பிரதர் வின்சென்ட் செல்வகுமார் அவங்களும் பாஸ்டர்ஸ் யூத்தை சந்தித்து கொண்டே வர்றோம். ஒரு நாள் காலை நேரம் நான் கூட்டத்துக்கு போக அப்படியே முழங்காலில் நிற்கிறேன். இயேசு பிரத்யட்சமாய் வந்து நின்றார். நேரடியாக வந்து நின்று துக்க முகத்தோடு நான் பார்த்தேன், கண்ணில் கண்ணீரோட. ஆண்டவர் சொன்னார், மகனை என் தேசத்துக்காக நீ ஜெபிக்க வருவியா? அந்த வார்த்தை என் உள்ளத்தை அசைத்தார். என் தேசத்தில் யுத்தம் நடக்குது, அழிவு நடக்குது, ஜெபிக்க வருவியா?
யுத்தமே நடந்தாலும் நான் வர்ற ஆண்டவரே. பிரத்யட்சமாக ஆண்டவர் என்கிட்ட பேசினார். பிரத்யட்சமாக அவரை பார்த்தேன். துக்க முகத்தோட என் தேசத்துக்கு ரத்தம் சிந்தப்படுகிறது, ஜெபிக்க வருவியா? நான் வர்ற ஆண்டவர். உடனே தான் நான் அறிவிப்பு கொடுத்தேன், யார் யார் வர்றீங்க? யுத்தம் நடக்குது, ஆனாலும் போய் ஜெபிக்கணும், என்ன வேணாலும் நடக்கலாம். 70 பேருக்கு மேலே வந்தாங்க. நாங்கள் வர்றோம் போய் ஜெபிக்கலாம். 70 பேருக்கு மேலே வந்தாங்க. ஒரு பக்கம் யுத்தம் நடக்கிறது, நாங்கள் எருசலேமில் ஜெபிக்கிறோம். 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். என்னென்ன ஜெபிக்கணும், எங்கெல்லாம் போய் ஜெபிக்கணும். நாங்கள் போய் ஜெபிச்ச பிறகு இன்னைக்கு பாருங்க, பெரிய மாற்றம் யுத்தத்தில் இஸ்ரவேல் தேசத்துக்கு உண்டாகி இருக்கிறாரு. அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் போனோம், திரும்ப போய் ஜெபிக்க போனோம். அப்போ ஆண்டவர் ஒன்றா வெளிப்படுத்தினார். அப்போ யோசித்த, எதுக்கு இந்த யுத்தத்துக்காக மட்டும்தான் ஜெபிக்கணுமா? அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை, இதை விட இன்னொரு காரியம் இருக்குது. என்னது ஆண்டவரே? நான் 1000 வருஷம் அரசாட்சி பண்ணும்போது எருசலேமில் தான் ஒன்று பண்ணணும். ஆமாம், அதுக்கு முன்னால் 7 வருஷம் சாத்தான் எருசலேமில் தான் மையமாக வைத்து ஆட்சி பண்ணுவான். ஆமாம் ஆண்டவரே, சாத்தான் பல திட்டம் வச்சிருக்கிறான். 7 வருஷம் எருசலேமில் ஆட்சி பண்ணும்போது எருசலேமை சீர்குலைக்கவும் கெடுக்கவும், அல்லது அவனுடைய 7 வருஷத்துக்குள்ள தன் திட்டத்தை நிறைவேற்ற பல திட்டம் வச்சிருக்கிறான். நீங்கள் ஜெபம் பண்ணினா அதெல்லாம் முடக்கப்படும், அவனுடைய காரியம் முழுமையாக நிறைவேறாது. அதுக்கு தான் ஜெபிக்க உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். ரகசியத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார் ஆண்டவர், வெளிப்படுத்தி காண்பித்தார். இந்த முறை பெயர்ந்த போது கடைசியாக நாங்கள் எல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம். எருசலேமில் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். 70-75 பேர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு காட்சியை நான் பார்க்குறேன். சிங்காசனத்தில் அழகா ராஜகுமாரன் மாதிரி ஒரு உட்கார்ந்துருக்கிறார். தலையில் கிரீடம் இருக்கிறது, வெள்ளை அங்கி தரித்து பார்டரில் அப்படியே கோல்டன் இதெல்லாம் இருக்குது. ஒரு ராஜகுமாரன் மாதிரி. டக்குன்னு இயேசுன்னு தான் நமக்கு நினைக்க தோணும். நான் பார்த்தேன், இயேசு சிங்காசனத்தை உட்கார்ந்துருக்கிறான்னு பார்த்தா என் ஆவியில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு பார்க்குற எருசலேமுக்கு மேலே அந்த சிங்காசனம். அப்போ ஆண்டவர் சொன்னார், நல்லா கவனித்து பாரு மகனேன்னார். நான் கவனித்து பார்த்தா அது இயேசு இல்லை. அப்போ யார் ஆண்டவர்? சிங்காசனத்தில் உள்ள அழகாக ஒருத்தன் உட்கார்ந்துருக்கிறான், லூசிஃபர். அவர் ரொம்ப சௌந்தரியமானவன், அவர் ரொம்ப அழகானவன். அவன் தான் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கான் பாரு இந்த பட்டணத்து மேலே. அவனை சுற்றி நிற்கிற தூதர்களை பாரு நீ கர்த்தர் காமிச்சார். நாங்கள் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். பிசாசனுடைய ஆளுகை அந்த பட்டணத்தில் வரக்கூடாது, கர்த்தருடைய ஆளுகை. எல்லாரும் ஆவில நிரம்ப வைராக்கியமாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்க அந்த காட்சியை கர்த்தர் காண்பிக்கிறார். அவனால் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்க முடியல. அவன் எழும்புகிறான், அப்படியே குழப்பத்தோட நடமாடுகிறான். அவனால் நிம்மதியாக இருக்க முடியல. அவன் டிஸ்டர்ப் பண்ணப்படுகிறான். நம்முடைய ஜெபம் சாத்தானை பாதிக்கும். நம்முடைய ஜெபந்தான் சாத்தானை பாதிக்கும். நம்முடைய ஜெபத்தை வைத்து தான் தேவன் அவனை கலங்கடிப்பார். தெளிவாக என்னால் பார்க்க முடிந்தது. அப்புறம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், நான் ஏன் உங்களுக்கு ஜெபிக்க கூட்டிகிட்டு வர்றேன்? இந்த பட்டணத்தில் தான் நான் வந்து ஆளுகை செய்யணும். இந்த பட்டணத்தை கெடுக்க சாத்தான் பல திட்டம் வைத்திருக்கிறான். நீங்கள் ஜெபிக்கிறதுனால அவனுடைய திட்டங்கள் குறைக்கப்பட்டு போகும், முழுமையாக அவனால் செயல்பட முடியாது. இப்படி தான் கர்த்தர் வெளிப்படுத்துவார். இப்படி தேசங்களை குறித்து, பட்டணங்களை குறித்து, நீங்கள் இருக்கிற பகுதியை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்போ நீங்கள் ஆவில நிரம்பி ஜெபிக்கும் போது ஆவியானவரே உங்களுக்குள்ளே இறங்கி அவரே ஜெபம் பண்ணுவார், பெருமூச்சோட ஜெபிப்பார். அதுக்கு தான் இந்த தீர்க்க தரிசன ஜெப ஆவி. புரியுதா உங்களுக்கு? இது எப்படி வரும்? முதல்ல காலையில் எழும்பி துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வசனத்தை தியானிங்க. வழக்கமாக ஜெபிக்க வேண்டிய எல்லாத்துக்கும் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. எல்லாம் முடிச்சுட்டு காத்துருங்க, வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது எனக்கு வெளிப்படுத்தும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு நான் ஜெபிக்கிறேன். உங்கள் பாரத்தை எனக்கு சொல்லுங்கள், நான் ஜெபிக்கிறேன். தினமும் நீங்கள் கேளுங்க, தினமும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியம் சொல்லுவார். நீங்கள் ஜெபிக்க, இன்னைக்கு இதுக்காக ஜெபம் பண்ணு மகளே, இன்றைக்கு இதுக்காக ஜெபம் பண்ணு, இது என்னை துக்கப்படுத்துது, இது என்னை பாதிக்குது, ஜெபம் பண்ணு. கர்த்தர் பேசுவார். அப்போ உங்களுடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமாய் மாறுவது மாத்திரம் அல்ல, உங்கள் ஜெபம் சாத்தானுடைய சிங்காசனத்தை நடுங்க பண்ணும். உங்களுடைய ஜெபம் பிசாசனுடைய வல்லமை முடைக்க போடும். உங்களுடைய ஜெபம் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி விடும். உங்களுடைய ஜெபம் வித்தியாசமாய் மாறும்.
இந்த மாதிரி ஜெபிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து பயிற்சித்து கொண்டு இருக்கிறார். இந்த நாள்ல இருந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறப்போகிறது. எல்லாரும் எழுந்து நிற்போம். நீங்க தெளிவா இதை மனசுல பதித்து கொள்ளணும். இந்த அபிஷேகத்தோட புறப்பட்டு போகணும். இந்த நாள் முதல் உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறுகிறது. அல்லேலூயா. அதிகாலையில் 2 மணி நேரம் ஜெபிக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அந்த ஜெபம், தியானம், காத்திருப்பது சரியில்லாவிட்டால் எழுப்புதல் உங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. கர்த்தர் உங்களை கையில் எடுத்த பாத்திரமாக பயன்படுத்த முடியாது. அதனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதிகாலையில், விடியற் காலையில் இருட்டோட எழும்பி ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்க, மாலையில், சாயங்காலத்தில் நீங்கள் 1 மணி நேரமாவது போய் ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரமாவது சாயங்காலத்தில் போய் ஜெபிங்க. என்ன ஜெபிக்கணும்னு கேளுங்க, கர்த்தர் வெளிப்படுத்துவார். காலையில் ஜெபம் வேறு, மாலையில் ஜெபம் வேறு, வித்தியாசமாய் ஆவியானவர் நடத்துவார். இப்போ எல்லாரும் கண்களை மூடி 1 நிமிடம் அப்படியே யோசிங்க. ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன ஜெப ஆவி, தீர்க்க தரிசன ஜெப ஆவி எனக்கு தந்துட்டீங்க. நான் அதில் பெருகணும், அதில் வளரணும், அதில் கிருபை பெருகணும். தீர்க்க தரிசன வெளிப்பாடு எனக்கு வேணும். ஜெபிக்க வேண்டிய காரியங்களை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தணும். நானும் அப்படி ஜெபிக்கணும். எனக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க. கேளுங்க, இன்றைக்கோடு விட்டுவிடக்கூடாது. இன்றையிலிருந்து என் ஜெப வாழ்க்கை மாறணும். அதிகாலை நேரம் ஜெப நேரமாய் மாறணும். வெளிப்படுத்தி ஜெபிக்கிற ஜெபமாய் மாறணும். இருட்டோட எழும்பி நான் ஜெபிக்கணும். அதிகாலையில் உம்முடைய இருதயத்தை அறிந்து நான் ஜெபிக்கணும். அதற்கு என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். எந்த விதத்திலும் என் ஜெப நேரம் பாதிக்கப்படக்கூடாது. என் ஜெப நேரத்தை விட்டு கொடுக்க முடியாது. அதிகாலை ஜெபத்தை விட முடியாது. இருட்டோட எழுந்து நான் ஜெபிக்கணும், காத்திருக்கணும். உம்முடைய இருதயத்தை அறிந்து நான் ஜெபிக்கணும். இந்த தீர்க்கதரிசன ஜெப ஆவி எனக்குள்ளே பெருகணும். எனக்கு வெளிப்படுத்தல் வந்து கொண்டே இருக்கணும். நீர் உம்முடைய இருதயத்தை எனக்கு சொல்லிக் கொண்டே இருக்கணும். நான் ஜெபித்து கொண்டே இருக்கணும். வெளிப்பாடுகளோடு நான் ஜெபிக்கணும். ஆவியானவர் வெளிப்படுத்துகிறபடி நான் ஜெபிக்கணும். தீர்க்க தரிசனத்தை அறிந்து நான் ஜெபிக்கணும். தீர்க்க தரிசன ஜெப அபிஷேகம் எனக்குள்ளே பெருகணும். இயேசுவின் இருதயத்தை நான் அறியணும். தேவனுடைய இருதயத்தை நான் அறியணும். உன்னுடைய துக்கமும் வேதனையும் பாரமும் எனக்கு தெரியணும். இனி நான் சாதாரணமாய் ஜெபிக்க கூடாது. ஆண்டவரே, உம்மோடு இணைந்து நான் ஜெபிக்கணும். உம்மோடு இணைந்து நான் ஜெபிக்கணும். உம்முடைய இருதயத்தோடு இணைந்து நான் ஜெபிக்கணும். இந்த ஜெப கிருபை பெருகட்டும். இந்த ஜெப அபிஷேகம் பெருகட்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகட்டும். இந்த ஜெப அபிஷேகம் பெருகட்டும். இந்த ஜெப அபிஷேகம் பெருகட்டும். ஆண்டவரே, தீர்க்க தரிசன ஜெப அபிஷேகம் பெருகட்டும். தீர்க்க தரிசன ஜெப ஆவி பெருகட்டும். ஒருவரையும் விட்டு விடாதிரும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். நான் இந்த ஜெபத்தை விட மாட்டேன். இந்த அபிஷேகத்தை இழக்க மாட்டேன். நான் இந்த அபிஷேகத்தில் நிலைத்திருப்பேன். இந்த அபிஷேகத்தில் பெருகுவேன். நான் அதற்காக என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். அப்படி சொல்றவங்கள வலதுகரம் வைத்தங்க. வலதுகரம் 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தீர்க்க தரிசன ஜெப பண்ணுவதற்கு என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். தீர்க்க தரிசன ஜெப ஆவி தினந்தோறும் எனக்குள்ள கிரியை செய்ய ஒப்புக்கொடுக்கிறேன். ஒரு நாடு நான் அதை இழந்து விடக்கூடாது. தினமும் தீர்க்க தரிசன ஜெப ஆவியோடு நான் ஜெபிக்கணும். வெளிப்பாடோடு நான் ஜெபிக்கணும். உம்முடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து ஜெபிக்கணும். என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். ஒரு நாள் அதை இழந்து விடக்கூடாது. அதுக்காக என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். கிருபை தார். ஒவ்வொருவருக்கு ஆண்டவரை கிருபை தார். நீ தந்து விட்டதற்கு ஸ்தோத்திரம். கரந்தட்டி ஆர்ப்பரித்த தோதிங்க. அல்லேலூயா. கவனிங்க, நான் முதல் நாளில் ஒன்று சொன்னேன். வந்த உடனே இந்த 3 நாளும் உங்களுக்காக ஒன்றும் கேட்காதங்க. தேசத்துக்காக எழுப்புதலுக்காக ஜெபிங்க. 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாதி போயிடும், பிரச்சனை போயிடும், கட்டுகள் அறுக்கப்பட்டுரும். அப்படிலாம் சொன்ன ஞாபகம் இருக்குதா? ஆமென். இந்த 3 நாளில் எனக்காக நான் ஜெபிக்கவே இல்லை. என் வியாதி போயிட்டு, என் நோய் மறைஞ்சிட்டு, என் சரீரத்தில் கட்டி போயிட்டு, என் உடம்புலேருந்து ஒரு வியாதி விலகிட்டு, எனக்கு நல்லா தெரியுது, சுகமாயிட்டேன். அது நான் ஒரு அற்புதத்தை, சுகத்தை, விடுதலை பெற்றுக்கொண்டேன். அப்படி சொல்கிறவங்க இருந்தால் கை வைத்துங்க. யாராவது ஒரு 3 பேர் மேடைக்கு வர்றீங்களா? என்ன நடந்துச்சு உங்களுக்கு?
எனக்கு வந்துட்டு பிரெயினில் வந்துட்டு டியூமர் இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு பிளட்டெல்லாம் அந்த வைன்ஸ் எல்லாம் வந்து ரப்சரை இருக்குது, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. நீங்கள் வெளியே எங்கேயுமே சுற்றக்கூடாது, ஐசோ வாட்டில் தான் இருக்கணும், இது வந்து சொல்லக்கூட முடியாதுன்னு சொல்லிட்டு சிஎம்சியில் வேலூரில் சொன்னாங்க, ராணிப்பேட்டை சிஎம்சியில் சொன்னாங்க, சித்தூர் மெடிக்கல் இதில் வந்து எவ்வளோ நாளாக இருக்குது? இப்போ வந்து 10 நாள் ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தால் அப்படி தலையில் உங்களுக்கு டியூமரா? உங்களுக்கு எனக்குன்னு சொன்னாங்க. அப்போ என்ன செய்ய வலிக்குமா? ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் ஐசோ வார்டுக்கு போக மாட்டேன், நான் 4 மாடிக்கு தேவனுடைய கூடாரத்துக்கு போகிறேன், என் ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு. ஓகே நீங்கள் அப்படியே ஜெபிச்சு என்ன நடந்திருக்கு இப்போ? இப்போ நான் 3 நாள் நல்லா இருக்கேன். நான் ஜெபம் பண்ண ஆந்திராக்காக ஜெபம் பண்ண கூட நான் இப்போ அந்த வியாதி இல்லை, வலி இல்லை. டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு உனக்கு வந்து இது வந்துடும், ஃபிட்ஸ் வந்துடும், கை காலெல்லாம் வாயெல்லாம் வந்து கோணியாக போயிடும், உன்னுடைய சுயநலவு இருக்காது, நீ கோமாக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிலாம் எனக்கு ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. காரில் தான். இப்போ சுகமானதை நீங்கள் நல்லா உணர்றீங்க. தலையில் கட்டி டியூமர், டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி வெளியே போகக்கூடாது, இது மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது, உனக்கு பாதிச்சிடும், நீ வந்து அப்படி படுத்த படுக்கையில் ஆயிடுவேன்னு 3 நாளாக தேசத்துக்காக ஜெபிச்சாங்க. ஆண்டவர் டியூமரை மறைய பண்ணி விட்டார். அவங்களே சொல்கிறாங்க சுகம் ஆயிட்டு, ஒன்றுமே இல்லை, விடுதலை. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. போங்க. 2 வருஷங்களாக யூரினரி ப்ராப்ளத்தில் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. இந்த 3 நாளில் ஆண்டவர் அற்புதமாக குணமாக்கியிருக்கிறார். நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கவே இல்லை, ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட இந்த 3 நாளில் நான் எனக்காக ஜெபிக்கல, எதுக்காக தேசத்துக்காக மட்டும் ஜெபித்தேன். 2 வருஷமாக எனக்கு வந்து யூரின் பிரச்சனை, சுகர் ப்ரெஷர். ஆனால் முழங்காலில் இவ்வளோ நேரம் நின்று நான் ஜெபித்தது இல்லை 2 வருஷத்தில். ஆனால் கர்த்தர் வித்தியாசமாக இந்த 3 நாள் முகாம்லையும் எனக்காக நான் ஜெபிக்காம நல்ல முழங்காலில் நின்று ஜெபித்தேன். தேசத்துக்காக தான் ஜெபித்தேன். ஆட்டோமேட்டிக் உட்கார்ந்தான ப்ரேயர் முடிஞ்சு தான் நான் எந்திரிச்சு போயிருக்கேன். இடையில எந்திரிச்சு போனதே இல்லை, யூரினுக்குலாம் போகவே இல்லை, இல்லவே இல்லை. ஆண்டவர் யூரினரி ப்ராப்ளத்தை மாத்திட்டார். சில வருஷமா இருந்தது ஆண்டவர் அற்புத சுகம். காட் பிளஸ் யூ. வாங்க சீக்கிரம் வாங்க, வேகமா. 5 வருஷங்களாக ஆர்த்ரைட்டிஸ் ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து செகண்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம் என்னால் முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடியாதபடி இருந்தது. அப்பப்போ எனக்கு முட்டி வலிக்கும். நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்பெல்லாம் எனக்கு ஆர்த்ரைட்டிஸ்னாங்க. எனக்கு எப்பவுமே ஜெபத்தில் வந்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணும்போது ஒரு விடுதலை கிடைக்கும். அப்படி என்னால் பண்ண முடியாமல் ரொம்ப பல வருடங்களாக இருந்தேன். ஆனால் நேற்று எவ்வளோ காலமாக ஆர்த்ரைட்டிஸ் சொன்னாங்க? ஒரு 3 years பேக் தான் ஆர்த்ரைட்டிஸ்ல நான் சொன்னாங்க. அந்த வலியோட தான் வந்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டே கூட நான் முழங்கால் படி இல்லை. ஆனால் நேற்று தினத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும்படி கர்த்தர் விடுதலை கொடுத்தா. இப்போ இல்லை, ஆர்த்ரைட்டிஸ் இல்லை. இப்போ எனக்கு அந்த பெயினே தெரியல. 3 வருஷமா அந்த ஆர்த்ரைட்டிஸ் மறைஞ்சிட்டு கரந்தட்டி ஆண்டவரை தொடிங்க. இங்க வியாதிக்காக நம்ம ஜெபிக்கல, சுகத்துக்காக ஜெபிக்கல, தேசத்துக்காக ஜெபித்த போது தானாக வியாதி விலகி விட்டது, சிறையிருப்ப மாறிவிட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. இடுப்பு வலியினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2 கைகளும் உயர்த்த முடியாம கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளவு காலமா? 1 மாசமா இருந்துச்சு. எந்த ஜபத்துக்கு போனாலும் கை வந்து என்னையா தூக்க முடியாது, ரொம்ப நேரம் தூக்க முடியாது. ஆனா எலும்புல வலிக்கும். ஆமா, பெல்ட் போடணும்னு சொன்னாங்க. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பொங்கல் லீவ்ல வந்திருக்கேன். இப்போ 3 நாளா உங்களுக்கு ஜெபிச்சீங்களா? இல்ல. தேசத்துக்கு இப்ப வலி இருக்குதா? இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆண்டு பெல்ட் போடணும் எலும்புக்கு சொல்லிட்டாங்க. இப்ப ஒண்ணுமே இல்ல, சுகம் உண்டாகி விட்டாரு. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. போங்க. 3 வருஷமா ஆர்த்ரைட்டிஸ் ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார். 3 வருஷம் ஆர்த்ரைட்டிஸ், முட்டு வலி எல்லாம் இருக்கு. முட்டு வலி, ஜாயிண்ட் எல்லாம் வலிக்குமா? இந்த காலை இப்படி மடக்க முடியாது, நீட்டி போட்டுட்டு காலை மடக்க கூட முடியாது. நான் பாருங்க இப்ப சரியா இல்ல, மடக்கல. எந்த ஊர் உங்களுக்கு? இந்த கன்னியாகுமரி மாவட்டம், இந்த திருவிதாங்கோடு. ஓ, அங்க திருவிதாங்கோடு. இப்ப வலி இல்ல. 3 வருஷமா அந்த ஆர்த்ரைட்டிஸ் போய் விட்டாரு. இப்ப காலெல்லாம் நல்லா மடக்க முடியுது. நல்ல மாற்றம். காட் பிளஸ் யூ. போங்க. 1 வருஷமா மூட்டு வலி, நடக்க முடியாம கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் குணமாக்கி. 1 வருஷமா இருந்துச்சுங்க ஐயா. இந்த மூட்டு வலி அடிக்கடிக்க நான் எங்கன்னா நான் இதில் மைன்ஸில் வேலை செய்கிறேன். கெனியில் பூட் போட்டு நான் வந்து போட முடியாது. அடிக்கடிக்க ஏணியில் ஏறணும் இறங்கணும். ஆனால் 1 சைடாக வலிக்காது. ஏஞ்சி யாரும் செவுத்து பிடிச்சின்னு தான் போகணும். நான் இங்கே இந்த வேலையில் இந்த சோத்கால் நடுக்க இங்கே வரப்போ மூவித்துக்கு அங்கேருந்து வரேங்க, நடிக்க முடியாது. 1 சைடு இப்படி நான் நடப்பீங்க. இப்போ நாராயணமா ஜோரா நடக்கிறாங்க. வளைஞ்சுதான் நடக்க முடியும் வரும்போது. இப்ப ஜோரா நடக்க வச்சுட்டா சுகம். ஆமே. இப்ப முழங்கால போட முடியுது. ஆண்டவர் அற்புத சுகம் கொடுத்திருக்கிறார்.
ஆமென். காட் bless you. காட் bless you. போங்க. ஆமென். 4 வருஷங்களாக ஆர்த்தரைட்டிஸ் ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார். 4 வருஷம் ஆர்த்தரைட்டிஸ். இவங்களுக்கு ஜாயிண்ட் எல்லாம் வலி. உங்களுக்கு எந்த ஊரு? தூத்துக்குடி. தூத்துக்குடி. ஓகே. எவ்வளவு நாள் அந்த பிரச்சனை? 4 வருஷம். என்ன செய்யும்? கால் ரொம்ப ஊனவே முடியாது. கால் ஊனவே முடியாது. எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதோட ஜெபிக்க வந்துட்டீங்க. ஆமா. பஸ்ல வரும்போது கூட அந்த வலி லைட்டா வந்தோன்னே பயம் வந்துச்சு எனக்கு. ஆனாலும் எப்படியாவது பெயரணும் இயேசுப்பா அப்படின்னு சொல்லி ஜெபத்தோட வந்தேன். 3 நாள் தேசத்துக்காக ஜெபிச்சீங்க. உங்களுக்காக ஜெபிக்கவே இல்லாம அந்த ஆர்த்ரைட்டிஸ் மறைஞ்சிட்டு கரந்தட்டுங்க இயேசுவுக்கு. ஆமென். God bless you. God bless you. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.